அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கம். நேற்றைய தினம் செஷன்ல ஆரம்பிக்கும் பொழுது சொல்லியிருந்தது என்னன்னா, வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைய வேண்டுமென்றால், உயர்ந்த லட்சியங்கள், அதற்கான பயணங்கள் இருக்கும்பொழுது தான் அடைய முடியும். எல்லாராலயும் எல்லா விதமான நல்ல விஷயங்கள ஃபாலோ பண்றதுங்கிறது ரொம்பவும் எதார்த்தத்தில் கடினமான ஒன்று. குறிப்பா நான் சொல்லியிருந்தேன், என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு பிரின்சிபல்ல வெரி ஸ்ட்ராங்கா இருப்பேன். அதுல வந்து எப்பயுமே உண்மையா பேசுறது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா வந்து உண்மையே எப்போதும் பேசுறதுல இருக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். கஷ்டம் அது. சூழலுக்கு ஏற்ப ஒருத்தர் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ் அப்படின்னு சொன்னோம்னா, சூழ்நிலைக்கு ஏற்ப இருக்கும்பொழுது தான் கரெக்ட்டா பண்ண முடியும். எப்போதும் உண்மையா இருக்கிறது அப்படிங்கிறது, உண்மைய பேசுறது ரொம்பவும் கடினமானது. அதனால சந்திச்ச ஸ்ட்ரகிள் நெறைய உண்டு. மொழிக்காகவும், அ கல்வி கொள்கை என்னுடைய நான் வந்து அதுக்காக போராட்டத்துல மாணவர் காலத்திலும் சரி, அதன் பிறகும் போராட்டத்தில் ஈடுபடும்போது, என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மனிதர்களுக்கும், அத்தனை மாணவர்களுக்கும் சாதி, மதம், மொழி, இனம் எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் இலவசமான கல்வி வழங்கப்பட வேண்டும். அனைவருக்கும். கல்விங்கிறது ஒரு அடிப்படை உரிமை. அது அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையாகக் கொண்டு சில இடங்கள்ல நான் வந்து மாணவ பருவத்துல போராட்டத்தில் ஏற்பட்டப்போ 4 முறை கைது செய்யப்பட்டிருக்கேன். ஆஹ் அது அது பெரிய ட்ராக் அது. பெரிய பயங்கரமா இருக்கும் அது. அதுல வந்து கல்லூரியில நான் கைது செய்யப்பட்ட பொழுது ஐடிசி இன்டெஃபினெட்லி க்ளோஸ் விடுற அளவுக்கு பெரிய அளவுக்கு இஷ்யூ வந்தது. என்ன பிரச்சனைனா பேசுறவங்களால வர்றது நடுவில் நம்மளை கோத்து விட்டுருவாங்க. ஆஹ் உம் சரி, ஒரு ஃபங்க்ஷன் பெரிய லெவல்ல மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது மாப்பிள்ளை நல்லா பேசுவான், நீ பேசணும் அப்படின்னு. சரி கை தட்டுறான் அப்படின்னு அவங்க கடைசியில எல்லாமே எஸ்கேப் ஆயிடுவாங்க, பேசுறவங்க மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஒரு முறை கைது செய்யப்பட்டு சென்னையில ஒரு முறை 2 முறை கைது செய்யப்பட்டேன். எல்லாமே கல்விக்காக தான். என்னுடைய அடிப்படை கோட்பாடு அனைவருக்கும் கல்வி இலவசமாக இருக்கணும். அதாவது கல்வியில் தகுதி என்பதை விட ஒருவனை தகுதிப்படுத்துவதற்கு தான் கல்வி அப்படிங்கிறது அடிப்படை கொள்கை. அந்த மாதிரி இருக்கும்போது கைது செய்யப்பட்ட எந்த காவல்துறையால் கைது செய்யப்பட்டனோ அதன் பிறகு தமிழ்நாடு ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைமை காவலர் தலைமை அலுவலகம் இருக்கு இல்லையா, டிஜிபி ஆஃபீஸ். அதே டிஜிபி ஆஃபீஸில் நான் போகும்பொழுது அங்கே இருக்க காவலர்கள் என்னை மரியாதையோடு நடித்து டிஜிபி, அதாவது போலீஸ் இதில் வந்து டாப் 12 போஸ்ட் சொல்லுவாங்க. பிசி, ஹச்சி, ஏஎஸ்ஐ, எஸ்ஐ, பிஐ, டிஎஸ்பி, ஏஎஸ்பி, எஸ்பி, டிஐஜி, ஐஜிபி, ஏடிஜிபி, டிஜிபி டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஆஃப் போலீஸ். ஸோ இன்டர்வியூ போகும்போது டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஆஃப் போலீஸை மீட் பண்ணும் பொழுது, அப்போ இன்டர்வியூக்காக என்ட்ரி ஆகும்பொழுது அந்த இடத்துக்கிட்ட கார்ல இறங்கும் போதுலேருந்தே சல்யூட் அடிச்சாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு ரொம்ப கம்பீரமா இருந்தது. ஏன்னா நான் எங்க அரெஸ்ட் செய்யப்பட்டனோ அதே இடத்தினுடைய தலைமையில் நான் என்ட்ரி ஆகும் பொழுது அவர்கள் எனக்கு அந்த ரிசீவ் பண்ண இடம்ங்கிறது ரொம்ப கௌரவமானதாக நான் நினைக்கிறது எப்பயுமே. பிகாஸ் ஆஃப் எந்த இடத்தில் தாழ்த்தப்பட்டமோ அந்த இடத்தில் உயர்ந்து நிற்க வேண்டும். ஸோ இந்த பெருமை அனைத்தும் மரியாதைக்குரிய மறைந்த கேப்டன் அவர்களை சாரும். எதுக்காக இது சொல்றேன்னா, நான் சொன்னது உண்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கும்போது, உண்மையே பேச வேண்டும் அப்படிங்கும்போது நிறைய பிரச்சனைகளை கண்டிப்பா சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால இழந்த இழப்புகள் நிறையாவும் இருக்கு. ஆனாலும் கூட எனக்கு அதுல ஒரு ஹாபி. எப்படி மரியாதைக்குரிய அஹ், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் நல்லக்கண் அவர்கள் சொன்னார் இல்லையா, மற்றவங்களுக்கு உதவி செய்யறது அப்படிங்கிறது ஒரு போதை. அது வந்து கொடுக்க கொடுக்க ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கும் அப்படின்னாரு. அதே மாதிரி உண்மை அப்படிங்கிற விஷயமும் பேசும்போது டிஃபிகல்ட்டான விஷயத்துல நம்ம பாதிக்கப்படும் போது இந்த நாள் நம்ம உண்மைதானே சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு நாமே சொல்லுகின்ற ஒரு பெரிய அப்ரிசியேஷன். அதுல நல்லது கெட்டதை தாண்டி நமக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் இருக்கு இல்லையா, தட் வில் பி லீட் டு அஸ் எ குட் வே. அதனாலதான் ஒவ்வொருத்தட்டையும் சொல்றது, இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கிறதுல குறைந்தபட்சம் ஒரு பிரின்சிபல். ரொம்ப சிம்பிளா சாப்பிடுற விஷயம், ஆனா 8 மணிக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். நேற்றைக்கு சொன்னதுல வந்து ஒரு இதுல அந்த அருணாச்சலம் நண்பரோட விஷயத்துல மிஸ்ஸிங் ஆனது என்னன்னா, தமிழை எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழியை சரியாக எழுதுங்கள் அப்படிங்கிறது. அதுல என்ன இருந்ததுன்னா, நான் ஃபர்ஸ்ட் அவரை சந்திச்சப்போ, சென்னைக்கு வந்து சந்திச்சப்போ அவரு எழுதியிருந்தது என்னன்னா, நிறைய விஷயங்கள் எழுதிட்டு இருந்தார். அவர் காப்பி அடிக்கலாம்னு பார்க்கும்போது காட்டில் இல்லையா, அப்படி என்னதான் எழுதுறீங்கன்னு எட்டி பார்த்தா அவர் எழுந்த கிரெடிட் டிபிட்னு எழுதும்போது
கிரெடிட் எழுதியிருந்தார், கீ ரீ டி இட்டுன்னு. எனக்கு தூக்கி வரி அடப்பாவி, இதைத்தான் மறைச்சு மறைச்சு எழுதிட்டு இருந்தேன். ஆனா முதல்ல அப்படிதான் நான் பார்த்தேன். ஏன்னா தமிழ் மாதிரியும் இங்கிலீஷ் அப்படிதான் நான் பழக்கப்பட்டிருந்தேன். இங்க வந்துதான் இந்த மாதிரிலாம் எழுதுறதே தெரிஞ்சுது. அப்போ 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ இந்த தங்கிலீஷால என்ன பிரச்சனை வருதுன்னாக்க, ஒரு முறை நம்ம சந்திச்சப்போ, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் திருமணமான புதிதுல ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம். அவங்க வந்து அந்த லேடி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இவர் இங்க இருக்காரு. நைட்ல ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா, அப்புறம் இடையில சாட்டிங் போயிட்டு இருக்கு. சாட்டிங்ல ரெண்டு பேரும் கோவமா பேசிட்டு இருக்காங்க. கடைசியில இவர் என்ன பண்ணாரு, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. தூங்கும் பொழுது சரி போய் தூங்கு அப்படின்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. அவர் எப்படி எழுதிருப்பார், நீ போய் தூங்குன, என்இ நீ, பிஓஐ போய், திஹெச்ஓஎன்ஜியு தூங்கு அப்படின்னு போட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. அந்த லேடி எப்படி படிச்சிருக்குன்னா, நீ போய் தொங்கு அப்படின்னு படிச்சுக்கிட்டு, டிஹெச்ஓஎன்ஜியு தொங்குன்னு அர்த்தம். இவர் வந்து தூங்குன்னு தான் தூங்கு காலையில பேசிக்கலான்ட்டு அனுப்பி விட்டாரு. அந்த லேடி தொங்குன்னு படிச்சுட்டாங்க. படிச்சுட்டு டென்ஷன் ஆயிடுச்சு. உடனே அழுதுகிட்டு போய் அவங்க அம்மாட்ட காட்டியிருக்கு. அது அவங்க அப்பாட்ட ரெண்டு பேர் எல்லாமே போன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவரு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நம்மளே ஏதோ பிள்ளைக்கு வந்து பயங்கரமா ட்ரபிள் கொடுத்துட்டாரு போல இருக்கு அப்படின்ட்டு டென்ஷன் ஆயிட்டாங்க. அதுல முக்கியமானது என்னன்னா, அந்த லேடிக்கு சின்ன தம்பி மாதிரி 4 அண்ணன் தம்பி வேற. போன் ஆடுற ஊருக்கு எல்லாம் போன் அடிச்சுட்டாங்க. எல்லாரும் போனோடனே என்னாச்சு என்னாச்சுன்னு எடுத்துட்டாங்க. நம்பாலு வழக்கமா காலையில என்ன பண்ணிருக்காரு, சரி தூங்கிட்டு எழுந்திருப்போம் அப்படின்ட்டு காலையில ஏஞ்சி போனு சார்ஜ் போடுறதுக்காக ஆன் பண்ணிருக்காரு ஒரு 6 மணி 6:30 மணிக்கு. உடனே 6:30 உடனே அவன் அண்ணன் போன் பண்ணிருக்கான், நீ எங்க இருக்கிற அப்படின்னு. ஏன் வீட்டுலதான் இருக்கேன். நீ வீட்லயே இரு, நாங்க வர்றோம்னு. அடுத்தது தம்பி அடிச்சிருக்கான். அது ஹலோ எங்க இருக்க, வீட்டுலதான் வர்றேன். என்ன யாரும் கேட்டாலும் வர்றான் வர்றான்னு உடனே அவங்க ஒய்ஃபு கேட்டிருக்கான், என்ன ஆச்சுன்னு தெரியலன்ட்டு திரும்பவும் அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டிருக்காங்க. உடனே அவங்க பேசியிருக்காங்க, நீங்க வீட்டுல தானே இருக்கீங்க. ஆமா, எல்லாம் வருவாங்கன்னு. என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் எல்லாம் வர்றீங்க, இருங்க அப்படின்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. காலையில எல்லாம் எல்லாமே வண்டியில போயிருக்க இறங்கிருக்காங்க. இறங்கி போய் அவட்ட கேட்டிருக்காங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க பொண்ணு வந்து தூக்குல தொங்க சொல்லுங்க. நான் தூக்கு சொல்லவே இல்லையே. அது நான் ரொம்ப அப்பா அப்படின்னா, இல்ல இல்ல நீ எழுதுனத படிச்சு பாரு அப்படின்னாங்க. அவங்கடா நீ தூங்குன்னு தான் எழுதுன, இல்ல இல்ல தொங்குன்னு தான் எழுதுனேன். யோ எழுதுனா எழுதுன நான் தானே, எனக்கு தெரியாதா என்ன, நீ எழுதுனது அப்ப நீ அப்படிதான் இருக்கு, இத்தனை பேரெல்லாம் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால நீ பயந்துகிட்டு மாத்தி சொல்ற, அது பாரு டிஹெச்ஓஎன்ஜி தொங்குன்னு தான் இருக்கு. இது பெரிய கலவரமாயி அப்புறம் சொன்னா, தயவு செஞ்சு நாளையில இருந்து நான் தமிழ் தூங்குன்னு எழுதி போடுறேன் அப்படின்னு ஒரு பெரிய கலவரமே முடிஞ்சிருக்கு. எழுத்துல வந்து மொழி அப்படிங்கிறது தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியது. எங்கோ இருக்கின்ற மனிதர்களை, அவர்களுடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளக்கூடியது. சில இதுல வந்து இப்போ லெட்டர்ஸ் குறைஞ்சிருச்சு, கடிதங்கள் சேமிப்பு அப்படிங்கிறதுலாம் இருக்கும். ரொம்ப பேர் எழுதியிருக்க கடிதங்கள் வந்து யார் யாருக்கு எழுதுறாங்களோ அவங்க அவங்க படிக்கும் பொழுதுதான் அதனுடைய அர்த்தம் ரொம்ப புரியும். அன்புள்ள அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். ஆனா அன்புள்ளங்கிறத யார் யாருக்கு எழுதுறாங்களோ அதை அவங்க படிச்சுக்கிற ஃபீலிங் இருக்கு இல்லையா, உணர்வுகள். அந்த அன்புள்ள அப்படிங்கிற கடிதை வச்சுக்கிட்டே காஞ்சி போற வரையும் 10-15 வருஷம்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற லவ்வர்ஸ் போஸ்ட்லாம் அப்பெல்லாம் நிறைய இருக்கும். இப்ப அது ஈஸியா டெலிட் அண்ட் சேஞ்சஸ் மாறி போயிடுது. அப்ப அடிக்கடி மாறுகின்றது. அப்போ உணர்வுகளை உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய கருவியாக இருப்பது மொழி. ஆக மொழியை சிறந்த அளவில் கையாள வேண்டும் அப்படின்னு பலமுறை சொல்லியிருக்கேன். ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, எந்த மொழியாக இருந்தாலும் அவருடைய தாய்மொழி மிகச்சிறந்தவில் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி ஒவ்வொருவரும் குழந்தைகளுக்கு யாரு என்ன சொல்லிக் கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஒரு மொழியை, எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் அந்த மொழியை இலக்கண ரீதியாக பிழையின்றி ஒரு மொழியை கற்றுக் கொடுத்து விட்டால் முழுமையாக அந்த குழந்தை பல மொழிகளை கற்றுக்கொள்ளும். அடிப்படையில பேசுங்க, ஒரே நேரத்துல 10-15 லாங்குவேஜ், தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு அப்படி கற்றுக்கொள்ளவே கூடாது. ஒரு மொழியை எல்லாம் எந்த மொழியெல்லாம் கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் ஒரு மொழியை
இலக்கணத்தோடு அழகாக கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா பேஸ் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான். அந்த மொழியில் கற்றுக்கிட்டா ஒரு குறைந்தபட்சம் 500 வார்த்தைகள் கற்றுக்கிட்டா அதை பேச ஆரம்பிச்சிடலாம். எந்த மொழியுமே ஸ்ட்ராங் இல்லும் போது ஒரு மனிதன் வளர்கின்ற பொழுது, பிகாஸ் ஆஃப் எதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, எல்லா இடத்துலையும் பிரச்சனை, எந்த இடத்துல பிரச்சனை வருதுன்னாலும் அது தீர்வு அப்படிங்கனாலும் பேச்சுவார்த்தை உரையாடல்ல தான் முடியும். உலகத்தினுடைய மிகப்பெரிய போர்கள் எத்தனை நடந்தாலும் கடைசியில எண்ட் பாயிண்ட்ங்கிறது பேச்சுவார்த்தை, உடன்படிக்கையில தான் முடியும். எண்ட் பாயிண்ட்ங்கிறது உடன்படிக்கை, பேச்சுவார்த்தை. அப்போ அந்த பேச்சுவார்த்தை வெளிப்படுத்தக்கூடிய விதம் இருக்கு இல்லையா, அது வார்த்தைகளுக்கு மிக முக்கியமானது. அப்போ குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு ரொம்ப பேர் எப்படின்னாக்க அந்த சொல்கின்ற வே ஆஃப் டாக்கிங் நிறைய விஷயங்கள் இருக்கு, சின்ன விஷயங்கள் இருக்கு, சின்ன சின்ன விஷயங்கள். அதுல ஏற்கனவே நிறைய கோர்ட்ல போற விஷயங்களும் சரி, எப்படி இருக்க அப்படிங்கிறதும் நல்லா இரு, சின்ன சின்ன வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைகளுடைய வெளிப்படுத்துவதையும் ஒழுங்கா ஏற்கனவே ஒரு கைது செய்யப்பட்ட போதும் உரையாடல்ல வரும்போது திமுகவில் முக்கிய தலைவர்கள் 2 பேர் பேசும்போது கலைஞர், எம்ஜிஆர் அந்த இடத்துல பேசும்போது கலவரம் இருக்கின்ற பொழுது கருணாநிதி அவர்கள் சொல்றாரு எம்ஜிஆர்கிட்ட, ஒழுங்கா வீடு போய் சேர் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ஒரு தலைமையில சொன்ன விஷயம். அப்போ திமுக தரப்புல இருந்து கோவப்பட்டு தப்பு பண்ணிட்டார் போல் இருக்கு, ஒழுங்கா இருக்கணும் அப்படிங்கிறது கல் எடுத்து அடிச்சதாகும். திரும்ப அவர் அந்த தரப்புல இருந்து நீங்க ஒழுங்கா வீடு போய் சேர்னு எவ்வளவு கோவமா சொன்னீங்கன்னு அப்புறம் கலைஞர் திருப்பி, அதாவது ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்கள பார்த்து பத்திரமா ஒழுங்கா வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற அந்த ட்ரெயின் டோன்ல சொன்னாங்க. இவங்க இல்ல நீங்க அடிக்கிற டோன்ல தான் சொன்னீங்க அப்படின்னு. அதாவது சொல்லுகின்ற விதம் ரொம்ப முக்கியமானது. அந்த மொழி ஆளுமையை, உணர்வுகளை, உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய விதம் அப்படிங்கிறது மொழிகளுக்கு உண்டு. இதை சரியாக கற்றுக் கொடுத்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை மொழி மாற்றத்தின் மூலம், மொழியை உரையாடல் மூலமாக கட்டாயமாக ஒருவர் தீர்வு காண முடியும், சொல்யூஷன் காண முடியும். அதே மாதிரி ரொம்ப பேர் பெயர்கள் வைக்கிறாங்க, அதாவது தன்னுடைய குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அஸ்ட்ராலஜி அப்படின்றாங்க, அஸ்ட்ராலஜி வைக்கிறது தப்பு இல்லை. அதை விடவும் ஒரு பெயர் வைக்கின்ற போது அந்த குழந்தைக்கு நல்லா கவனிச்சுக்கிங்க, திரும்ப திரும்ப சொல்றேன். இதுக்கு நான் ஒரு அடுத்ததுல தமிழ் பெயர்கள் எந்த மொழியினாலும் அந்தந்த மொழியில், குறிப்பா தமிழ்லன்னா ஒரு 1000 புதுமையான லேட்டஸ்ட் பேரா வச்சிரு சொல்றேன் நான். இன்னும் ஒரு சில நாட்களுக்கு பிறகு அதை செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். நான் ரொம்ப வருஷமா நான் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பட் முடியல. ஏன்னா ஒரு பேருங்கிறது அடையாளம், ஒரு சாதாரணமா பேருங்கிறது கிடையாது, அது ஒரு அடையாளம். ஒரு பேர் என்பது ஒருவனுடைய அடையாளம், மிகப்பெரிய அடையாளம். ஒரு பெயர் சொல்கின்ற பொழுது அவரை பற்றிய பூர்வீகத்தையும் அவர்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயத்தையும் எதிர்காலத்தை பற்றியும் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஐடென்டிபிகேஷன்ஸ், அடையாளம், மிகப்பெரிய அடையாளம் அது. அதனால பேர் வைக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கணும். அதுல இப்ப அந்த அஸ்ட்ராலஜி வந்த பிறகு எல்லாமே ஸ்ரீ, ஸ்ரீ, ஹி, எதுக்கு பேர் அந்த மாதிரி வைக்கிறாங்கன்னே தெரியல. அவங்களுக்கு பேர் கேட்டாக்க இது அந்த மொழியில இது அந்த, ஏன் உன்னுடைய பூர்வீகம் என்ன அப்படிங்கிறதான் வைக்கிறது தப்பு இல்லை. அதனுடைய அர்த்தம் பொருள் தெரியாம ரொம்ப பேர் வைக்கிறாங்க. பட் அஸ்ட்ராலஜியை விடவும் உங்களுடைய பூர்வீகம் ரொம்ப முக்கியமானது. எதற்கு இது நான் திரும்ப சொல்றேன்னா, என்னுடைய நான் எப்போ இதை பத்தி யோசிக்கிறேன்னா, நான் என்னோட பையனுக்கு பேர் வைக்கும் பொழுதுதான் இதை பத்தி நான் யோசிச்சேன். என்னுடைய பேர் எப்படி வைக்கப்பட்டது அப்படிங்கும்போது பெயர்கள் பற்றியான விஷயத்தை பத்தி கருத்தாய்வு நடத்தும் போது, அதை பத்தி டிபேட் வரும்பொழுதும் அதை பத்தி என்னை பத்தி எப்போ யோசிச்சேன். அதுக்கப்புறம் என் பையனுக்கு பேர் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப கான்சியஸா யோசிச்சேன். அப்போதான் பேர் வைக்கும்போது ஏறத்தாழ 1 வாரம் கிட்டத்தட்ட டைம் எடுத்துக்கிட்டேன், வைக்க முடியல. என்னுடைய பேர் முதல்ல எனக்கு பேர் ஆசை தம்பி அப்படிங்கிறது இப்போ என்னுடைய பேர். ஆனா முதல்ல எனக்கு வைக்கப்பட்ட பெயர் அப்பாசாமின்னு தான் பேர் வச்சாங்க. அப்பாசாமின்னு பேர் வச்சோடனே எங்க சித்தியும் சொன்னாங்க, ஏப்பா இது அந்த காலத்து பேரா இருக்குது, குழந்தை இப்ப இப்படியா பேர் வைப்பாங்க அப்படின்னு. பட் எதுக்காக அப்பாசாமின்னு பேர் வச்சாங்க அப்படின்னாக்க, நான் பிறந்த போது என்னுடைய அப்பா என்னை கூப்பிட்டது அப்பா என்றுதான் கூப்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி என்னுடைய அம்மா சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. அதனால என்னுடைய பேர் அப்பாசாமி அப்படின்னுட்டு பேர் வச்சாங்க. அதன் பிறகு சரி ஓகே டேக், அதனால என்னுடைய பேர் அப்பாசாமி. என்னுடைய 4 சகோதரிகள் இருக்காங்க. ஒருவர் அன்புக்கரசி, தங்கத்தமிழொலி, பூங்கோதை, மல்லிகா. இது 4 அக்கா. 4 அக்காவிற்கு நான் ஒரே தம்பி என்பதால் என்னுடைய பேரை ஆசை தம்பி அப்படின்னு பேர் வச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய பேர் அப்பாசாமியா இருந்தது. அதுக்கு அடுத்தது சிலர் எல்லாம் கூடி பேசி பக்காவா இருக்குங்கிற எங்க அம்மா பேர் ஞானம்பாள், அப்பா பேர் பஞ்சநாதர். ஸோ பஞ்சநாதன் அப்படிங்கிறது தெரியல இருக்கும், பஞ்சபூதங்கள்,
நாதன் அதனுடைய தலைவன், பஞ்சபூதத்தினுடைய தலைவன் அப்படின்னாக்கா அது சிவபெருமான். ஸோ அப்பா பேர் பஞ்சநாதன். அம்மா பேர் வந்து ஞானம்பாள். ஞானம் என்றால் அறிவு. ஞானம்பாள், அதுக்கு அறிவுக்கு சிறந்தவள் அப்படின்னு பேரு. பார்வதிக்கு இன்னொரு பேரு ஞானம்பாள். அப்படின்னால ரொம்ப பேர் அப்போ பார்வதியும் பரமசிவனுக்கு பிறந்த பையனா அப்படின்னாங்க. பேசிக்கலி அப்படி இல்லை அப்படின்ட்டு திரும்ப என்ன பண்ணாங்கன்னா, அம்மா பேரையும் அப்பா பேரையும் ஒன்றாக்கி ஞானசூரியன் அப்படின்னு வச்சாங்க. அப்புறம் ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஞானசூரியன் நல்லா இருக்கு, ஆனா எட்டகையே இருந்து கேட்கறவங்களுக்கு ஞான சூனியம்னு தான் காதுல விழும், ஞான சூரியன் வராது, அதனால ப்ரொனன்சியேஷன் ப்ராப்ளம் வரும் அப்படின்னாங்க. ஸோ பேர் வைக்கிறதுல அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இல்லை. அப்புறம்லாம் பார்த்துட்டு தான் கடைசியில் 4 அக்காவுக்கு ஒரு தம்பி அப்படிங்கிறதுனால ஆசை தம்பி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி கடைசியில் ஃபைனல் சார் பண்ணி. குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கவும். சொல்லுங்க. அந்த 4 அக்காவுக்கு இன்னும் ஆசை தம்பியாவே இருக்கீங்களா இல்ல மாறிட்டீங்களா? இல்ல, எல்லாருக்குமே நான் ஆசை தம்பியா தான் இருப்பேன். என்னுடைய பையனுக்கு கூட நான் தம்பியா தான் இருப்பேன். நான் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்றதுல, அதனால என்னுடைய பேர் வந்து சேனல்ல ரொம்ப பேரு தம்பி சார், அண்ணன் சார்ன்னு தான் சொல்லுவாங்க. என்னோட சின்னவங்களா இருந்தா கூட. ஏன்னா இப்பவும் என்னுடைய அக்காவுக்கு 100க்கு 100ல 100க்கு 1000 மடங்கு அக்கா டெய்லி பேசிடுவேன் நான். ஒருவேளை 2-3 நாள் பேசலனாலும் அக்கா உடனே பேசுவாங்க, ஏன் என்னாச்சு பேசல அப்படின்ட்டுருவாங்க. அதே மாதிரி அம்மாவும் சரி. அதுல வந்து எங்க அம்மாவோட உடம்பு சரியில்லாதப்ப நான் ஒரு 2 நாள் பேசல. ரொம்ப எனக்கு நேரமே லேட் நைட் அடுத்து பார்க்கும்போது எங்க அம்மா ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை, என்னப்பா நீ பேசவே இல்லை அப்படின்னா. என்னடா அது, நேத்திக்கு தானே பேசணும், ஒரு நாள் பேசல, நேத்திக்கு தானே பேசணுமா அப்படின்னா அவங்களோட எதிர்பார்ப்புங்கிறது இப்ப புரியுது. அது மாதிரி எல்லா கார்ட்டையும் பேசிட்டு இருக்கேன். சின்ன நெருடல் கூட வராது. அதே மாதிரி எங்க அக்காவினுடைய ஃபர்ஸ்ட் பீரியாரிட்டி இன்னமும், எங்க அக்காவுக்கு வந்து எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்சவங்கன்னா என்னோட பேர் தான் பேசுவாங்க. 4 அக்காவும் சரி, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எனக்கு தான். அதே மாதிரி ஏதாவது விஷயம்னா கூட தம்பிகிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும் அப்படிம்பாங்க. என்னோடையும் சரி, எங்க அக்கா அப்பா அம்மா அப்பாவுக்கு பிறகு அடுத்த ஸ்தானத்துல எங்களுடைய அக்காவுக்கு தான் அந்த ஸ்தானத்தை கொடுப்பேன். அது ரொம்ப பாசமானவர்கள். ரொம்ப டெய்லி பேசணும். 2 நாள் 3 நாளுக்கு ஒரு நாள் தாண்டுனா கூட எங்க அக்கா இன்னொரு அக்காட்ட ஃபோன் பண்ணி, என்ன தெரியலையே தம்பி பேசலையே அப்படிம்பாங்க. ஸோ அந்த பாசம் அப்படி இருக்கிறதுனால தான் இங்க இருக்கிற எல்லாருமே என்னுடைய சகோதரிகளா நினைச்சு தான் பேசுறேன். அந்த பாசம் அதே இதுதான் நான் பேசுறேன். எங்க அக்காட்ட எப்படி பேசுறேன் அது மாதிரி தான் உங்களிடமும் நான் பேசுறேன். பலர்கிட்ட எனக்கு கோபம் வர்றதில்லாத காரணம் அக்கா ஸ்தானத்துல தான் வச்சு பேசுறதுனால தான் எனக்கு கோபம் வர்றதில்லை. பாசத்தோடு வளர்க்கப்பட்ட குழந்தைகள் எப்போதுமே தவறு செய்ய மாட்டார்கள். உங்களுடைய கேள்விக்கு நன்றி. என்னுடைய அன்பையும் வெளிப்படுத்தக்கூடியதற்கு சார் இன்னும் ஒரு கேள்வி. ஆ இன்னும் ஒரு கேள்வி. அந்த கிரெடிட் எல்லாம் உங்க ஒய்ஃபுக்கும் உங்க அக்கா வீட்டுல இருக்க அந்த 4 பார்ட்னர்ஸ்க்கு தான் போகும். அவங்க ஒத்துழைச்சதுனாலதான். கரெக்ட், உண்மை. வைஃபுக்கு நிச்சயமா உண்டு. இந்த விஷயத்தை ஏற்கனவே நீங்க சொல்லியிருந்தீங்க. குடும்பத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு அவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பேசணும் அப்படின்னு சொல்றீங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த நேரத்துல இது லைவ் இருக்குங்கிறதுனால உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னொரு விஷயத்துல நிறைய விஷயங்கள் நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க. இந்த விஷயத்துல சாதாரணமாக சொல்லப்படுகின்ற விஷயத்தையும் நீங்க வந்து டெடிகேட்டடா பண்றீங்க. அதுல முக்கியமான விஷயம், நம்ம இதுல லைவ் ப்ரோக்ராம்ல கம்பல்சரி நன்றி சொல்லணும், கிராட்டிடியூட், நன்றி சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம டேக் அப் பண்ணோம். அதை நான் ஃபாலோ பண்ணேன். பட் ஆனால் எடுத்த உடனே ஒருத்தருக்கு நன்றின்னு சொல்லும்போது அது சரியா வரல. வணக்கம் அப்படின்னு தான் கரெக்டாக வருது. அதனால முடிக்கும் போது மறக்காம நான் நன்றி சொல்லிடுவேன் பெரும்பாலும். ஆனால் நீங்க அன்னைக்கு சொன்னதுலேருந்து இன்ன வரைக்கும் எடுத்த உடனே நன்றி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. அதே மாதிரி சித்தர்கள் அப்படின்னு நம்ம விஷயத்தை எது சொன்னாங்களோ டெடிகேட்டட். அது மாதிரி சார் வந்து என்ன சொல்றாரோ, எப்படி வந்து மற்றவர்களுக்கு வந்து தீட்சை கொடுக்கறது, எனர்ஜியை பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எது சொல்றாங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் ஆன்மீக ரீதியாக 100% முழுமையாக உள்வாங்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற இடத்துல முதல் இடத்துல இருக்கீங்க. அதனால இந்த நிகழ்ச்சியின் சார்பாக அந்த நேரத்தில் உங்களை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி நிகழ்ச்சியில் ஒரு தவறு நடக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி இருந்தாலும் கூட முன்னின்று அதை பற்றி சொல்லக்கூடிய இடத்துலையும் இருக்கிறீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியை லீட் பண்றதுல முக்கியமானவர்களும் அண்ணன் கருணாநிதி உள்ளிட்ட இப்ப இருக்கிற ஏறத்தாழ இந்த 44 பேர் அப்படிங்கிறது ஈஸியா ரைடர். நீங்க ரைட் பண்றீங்க, பேசுறதுங்கிறது ஓகே. ஆனால் அதையும் இதை கவனித்து எடுத்து செல்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய விஷயம். அதனால அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய கேள்விக்கும் நன்றி. அண்ட் ஒய்ஃபை பத்தி கேட்டிருந்தீங்க. எஸ், இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்னால் சொல்ல வேண்டியதில்லை, ஆனாலும் சொல்லணும் அந்த நேரத்தில் அவங்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்படுகிறேன். ஏன்னா எல்லாம் தெரியும், நான் நைட்டு படுக்கிறது 12, 1. அதை விட இன்னொரு நல்ல நல்ல விதமான ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, நான் எப்போ படுத்தாலும் படுக்கும்போது முன்னாடி கம்பல்சரி நான் படிச்சாதான் எனக்கு வந்து அன்னைக்கு நாளே சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்.
குறைஞ்சபட்சம் 1/2 1 ஹவர் எப்போ படுத்தாலுமே படிச்சுட்டு தான் படுப்பேன். படிக்காம எனக்கு புக்கு இல்லைன்னா குறைந்தபட்சம் புக் எடுத்து இப்படி பார்த்து தூக்கிப்பேன். அது வந்து ஒரு பெரிய நல்ல கெட்ட ஹேபிட்டா மாறிடுச்சு எனக்கு. நேத்து கூட அப்படிதான். நீங்க கடைசியா 12:30க்கு மெசேஜ் போடும்போது டூ லேட்டுங்கும் போது அதுக்கப்புறம் படிச்சுட்டு போடும்போது 12 12:45 இப்போ 1 மணி ஆயிடுது. ஆனா 3 மணிக்கு எழுந்திரிச்சு 2 ஹவர்ஸ் தான். ஸோ இவ்வளவு சூழல்லையும் ஏறத்தாழ 48 நாள் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. நான் இவ்வளோ தூரம் டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காலையில் 3 மணிக்கு எழுந்திருக்கிறேன். பசங்களை ஸ்கூலுக்கு விடணும், வேலை இருக்குது, எல்லா வேலையும் அவங்க பொறுப்போடு பார்த்துக்கிட்டு என்ன ஃப்ரீ பண்ணுறாங்க அப்படின்னா என்னை அவங்க புரிஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். அவங்கள நான் நம்பி அவர்களிடம் இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ கான்ட் டூ எனி திங் இன் திஸ் இந்த டைம் இந்த மாதிரியான ப்ரோக்ராமில் பண்ண முடியாது. ஸோ ரியலி ஐ தேங்க் டு ஹர். அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் மூலியமாக கடமைப்பட்டிருக்கிறேன். இது எல்லாமே அம்மா அப்பாவனுடைய ஆசீர்வாதம். இன்னொரு விஷயம், அந்த மனைவி அப்படிங்கிற விஷயத்தினால இது எல்லாருக்குமே என்னை பற்றி சொல்றதுங்க விட இதன் மூலமாக ஒரு செய்தியை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றேன். மேரேஜ் தாட் வருது, எனக்கு மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற இஷ்யூ வருது. அது இஷ்யூ இல்லை, மேரேஜ் பண்ண ஒரு ப்ரொபோசல் வருது. ப்ரொபோசல் வரும்போது என்கிட்ட எங்கள் அப்பா வந்து வெரி கிளியராக சொல்கிறாங்க, ஸோ திருமணம் அப்படிங்கிறது நீ தான் லீட் பண்ணும், அதனால டிசைடிங் ஃபேக்டர் நீ தான் அப்படின்னாங்க. அதனால எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, கல்யாணம் அப்படின்னா நாங்கள் பொண்ணு பார்க்கணும், நீ யாரை சொல்றியோ அதுதான் அப்படின்னாங்க. நான் வெரி கிளியராக சொல்லிட்டேன், இல்லை இல்லை இது வந்து நீங்கள் பண்ணுறது தான் அப்படின்னேன். இந்த பிரச்சனையே வந்து ஏறத்தாழ 4 வருஷம் 5 வருஷம் ஓடிச்சு. யார் பொண்ணு பார்க்கறதுங்கிறதுலே பிரச்சனை. நான் வெரி கிளியராக நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னா என்ன தெரியும், எனக்கு வந்து மிகப்பெரிய ராஜகுமாரன் மாதிரி தான் நான் வளர்க்கப்பட்டேன். ஏன்னா 4 அக்கா ஒரு பையன் அப்படிங்கும்போது அம்மா வந்து அவ்வளோ கோயில் போய் வென்றாங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா மத கோயில்களுக்கும் போயிருக்காங்க. கிறிஸ்டியானிட்டிஸ், முஸ்லீம் தர்காவுக்கு கோயில், அவங்க போகாத கோயில் இல்லை. எங்கள் ஊரில் சுற்றி இருக்கிற அத்தனை கோயிலுக்கும் போயிருக்காங்க பையன் வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்படி அன்பாக வளர்க்கப்பட்ட ஒருத்தர் வந்து யாராவது ஒருத்தர் வந்து நான் பார்த்து அது தவறாக நடந்து கொண்டால் அவங்க மனசு ரொம்ப காயப்படுங்கிறதுனால நான் வெரி கிளியராக இருந்தேன், நீங்கள் யார் பார்க்குறீங்களோ அதுதான்னு. அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்னா, அப்போ இதில் அந்த டைமிங்கில் எம்பிபிஎஸ் எம்டி முடிச்ச ஒரு பொண்ணு வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ சொல்லியிருந்தேன், அம்மாட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி ஒருத்தவங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட பேசுனாங்க அப்படின்னு. அப்போ அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய குடும்பத்தை விட அவங்க பெரிய ரொம்ப ரிச்சு. அப்போவே 2 3 கார் இருந்தது அவங்களுக்கு, எம்டி. இதே மாதிரி தான் 2 அண்ணனுங்க, 2 அண்ணன்களும் டாக்டரு, 3வது அவங்க டாக்டரு. பட் அந்த அந்த பொண்ணு ரொம்ப நல்ல கேரக்டர், எனக்கு பர்சனலாக தெரியும்னா. பட் நான் அதுவும் ப்ரப்போஸ் பண்ணேன், அவங்களே என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணல. அவங்க பேரண்ட்ஸுக்கு பிடிச்சி பேசினாங்க, இது மாதிரி பண்ணலான்னு. நான் சொல்லிட்டேன் அதில், ஏன்னா நான் எஜுகேஷன் அந்த அளவுக்கு கிடையாது. இது முதல்ல எஜுகேஷனே ட்ராபேக்காக இருக்குது. ஒருவேளை அவங்களே இல்லைன்னா நாளைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவர் இப்படி தானே, நான் எம்எஸ் மொத்தம் 5 டிகிரி 5 யூனிவர்சிட்டி, பட் வெவ்வேறு போர்ஷனில் போயிட்டுருக்கு, அதனால சரி வராது அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன். பட் இருந்தாலும் நான் பேசுகிறேன், நீ எதுக்கும் ப்ரொப்போசல் பண்ணுங்கன்னு. அதை விட என்னென்னா, இந்த நேரத்தில் அவங்களுக்கும் சொல்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் சொன்னாங்க, அவங்க பொண்ணு இன்னொருத்தவங்க எம்டி படிக்கிறவங்களை என்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க, இவங்க இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிருக்காங்க, அவர் வந்து டிரைவராக இருக்கிறாரு, பஸ் டிரைவர், ஆனாலும் கல்யாணம் பண்ணிருக்காங்க, அப்போ புரிதல் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்க. உங்கள் புரிதல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனாலும் எனக்கு பொறுத்தவரை எங்கள் அம்மா அப்பா சொன்னாதான் உண்டு, அவங்க சொன்னாங்கன்னா நிச்சயம் நான் அதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அம்மா அப்பாட்ட சொல்லும்போது அப்பா வந்து ப்ரொசீட் பண்ணுங்க, சரி பேசலாம் அப்படின்னாங்க. அப்புறம் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ பெரிய இடத்து பொண்ணுங்கிறது நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமானு தெரியல, ஒருவேளை நீங்க கல்யாணம் பண்ணா அந்த இடத்துக்கு வர மாட்டேன், ஏன்னா 4 பேர் இருக்காங்க அக்கா, இவங்களை யாராவது ஒருத்தர் வந்து வர்றவங்க வந்து ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, அந்த யாராவது ஒருத்தர் வந்து இதுல இருந்து விலகினாலும் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், இப்போ எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கணும், அதனால எனக்கு இதுல உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது மட்டும் அவங்க சொன்னாங்க. அடுத்த செகண்ட் நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், நோ, அம்மா இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால வேண்டாம் அப்படின்ட்டேன். அதன் பிறகு அம்மாவும் அப்பாவும் பார்த்து யார் சொன்னாங்களோ அவங்க தான் இவங்க. அதனால தான் அவங்க அம்மா அப்பாவினுடைய அடிப்படையில் தான் இந்த கல்யாணம் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடி அவங்களுக்கு 3 கண்டிஷன் போட்டேன். இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது நினைக்கிறேன். நான் கண்டிஷன் போட்டது நிறைய இது இருக்குது, அதில் முக்கியமானது, ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் வந்து கடைசி வரை மரியாதை ஃபஸ்ட்டு இது சொன்னேன்.
அன்புங்கிறத விட அந்த இடத்துல ரெண்டாவது தான் வச்சா, அன்பு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மரியாதை வந்துடும். மரியாதையோடும் அன்போடும் நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயம் சின்னது, அவங்களே தவறு செய்ததா கூட நீங்கள் வந்து அதை வந்து மனசில் வச்சுக்க கூடாது அப்படின்னு ஒன்றும். ரெண்டாவது, எங்களுடைய 4 அக்காவுக்கும் நீங்கள் வந்து பாசத்தோடு இருக்கணும், அவங்களும் அது மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும். மூன்றாவது வந்து, நான் ஓப்பனாக ஃபர்ஸ்ட்ல மேரேஜுக்கு முன்னாடி சொன்னேன், நான் தவறு செய்தாலும் என்னை அறியாமலும் சில விஷயங்கள் செய்தாலும் என்கிட்ட நீங்கள் எந்த இடத்துலும் டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு நான் ஒரு கதை சொன்னேன். எப்படின்னாக்க, ஏன்னா அப்போவே தெரியும், அவங்க ஃபேமிலிக்கும் தெரியும். ஏன்னா அவங்க ஃபேமிலியில் ப்ராப்ளம் வந்தால் கூட நான் போய் பேசக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல இருந்தால் மரியாதை உள்ள குடும்பம், என் மீது மரியாதை வைத்திருப்பவர்கள். அப்போது எங்கள் மிஸ்ஸஸ் கிட்ட சொன்னேன் நான், இது மாதிரி புரிதல் அப்படிங்கிறது எப்படின்னாக்க, ஒரு கைதியின் டைரியில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஒரு கைதியின் டைரியில் கமல், பெரிய கமல் வந்து, இது இந்த 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 உதாரணம் அடிக்கடி எல்லாத்துக்கிட்டையுமே சொல்றது. பெரிய கமல் வந்து இப்போ கமல் ரேவதி வந்து வில்லன் கொன்னுடுவான். அவருடைய குழந்தை தான் சின்ன கமல். சின்ன கமல் போலீஸ், 2 பேரும் சந்திப்பாங்க. அதாவது பெரிய கமல், சின்ன கமல், அவர் வந்து அக்யூஸ்டு, இவர் போலீஸ். அரெஸ்ட் பண்ற அந்த சுச்சுவேஷன்ல இருக்கும்போது, ஆஹ், அப்போ சின்ன கமல் சட்டத்தின் பார்வையில் நீ குற்றவாளி, கைது செய்யப்படணும் அப்படிங்கும்போது அவர் சொல்லுவார், இல்லை இல்லை, உங்க அம்மாவை கொண்டவனை நான் கொல்லணும் அப்படிம்பாரு. இந்த டைலாக் போகும்பொழுது அப்போ சொல்லுவாங்க, இல்லை இல்லை, 1000 தான் இருந்தாலும் கொலை பண்ண துடிக்கிறதுங்கிறது தப்பு இல்லையா, அது கைது பண்ணணும் போது, அப்போ ஒரு அவர் கையை நீட்டுன்னு சொல்லுவாரு. 6 அப்படின்னு எழுதுவார் பெரிய கமல். 6ன்னு எழுதிட்டு அவன்கிட்ட காமிப்பான், இது என்ன என்ன நம்பருங்கும் போது சின்ன கமல் சொல்லுவா 9 அப்படின்னு சொல்லுவார். இல்லை 6ன்னு இந்த கமல் சொல்லுவான். இல்லையே நீ 9 தானே போட்டிருக்கீங்கன்னு அப்போ சொல்லுவாரு, இங்கிருந்து பார்க்கும்போது இது 6, உன்னோட செயலிருந்து பார்க்கும்போது 9, ஆக ரெண்டுமே சரிதான், பார்க்கிற பார்வையில் தான் வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இதை சொல்ற என்னோட மிஸ்ஸஸ்ட்ட சொல்லி, நான் என்னுடைய பார்வையிலிருந்து பேசுகின்ற பொழுது அது சரியாக இருக்கும், ஒருவேளை அந்த மாதிரி இருந்து உங்களுக்கு தப்பா தோணினாலோ இல்ல தவறென்று தெரிந்தாலோ நீங்க வெளிப்படையா சொல்லலாம், இது இல்ல இது பண்றது தப்பு அப்படின்னு நான் ஏற்றுக்கொள்ள தயார். 3வது கண்டிஷன், நீ எந்த சூழ்நிலை எது சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயார். அதனால இது சொல்லக்கூடாது அப்படின்லாம் இல்லை. பிகாஸ் ஆஃப் லைஃப் பார்ட்னருங்கிறது 50-50. எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த போர்ஷன் இடம்ல கொடுத்தே ஆகணும். இந்த 3 கண்டிஷன் போட்டு தான், அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி சைட் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அந்த கண்டிஷனில் ஒத்துக்கிட்ட பிறகு தான் நான் திருமணம் செய்தேன். கண்டிஷன்ஸ் தான் அது. கண்டிஷனுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் எதிர்பார்க்கறது நான் அதை கண்டிஷனாக சொன்னேன். 1, அம்மா அப்பா கிட்ட அன்பா இருக்கணும். 2, அக்கா கிட்ட அன்பா இருக்கணும். 3, என்கிட்ட எந்த விஷயமும் வெளிப்படையா பேசணும். நானே தவறு செய்து இருந்தாலும் அதை நீங்க சுட்டி காட்டுங்க, நான் மாறிக்கொள்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த திருமணத்துக்கு முன்பே சொல்லிட்டு தான் திருமணம் செய்வேன். அதனாலதான் இப்பவும் நான் இந்த இடத்துல உட்காந்து பேச முடியுது. இல்லைன்னா இந்த இடத்துல இவ்வளவு நேரம் 24 மணி நேரமும் சுத்திட்டு இருக்கும்போது ஒரு 2 மணி நேரம் அதிகபட்சம் தூங்குறேன், வர முடியாது. அப்படி அலௌடு இல்லைன்னா வர முடியாது. எனவே உங்களின் சார்பாக அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய அக்காக்களுக்கும் என்னுடைய அம்மா அப்பாவுக்கும். அது நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் பெரும்பாலும் என்னை பத்தி நான் வெளிப்படையா சொல்றதில்லை, ஏன்னா ரொம்ப பேர் இது கேட்டிருந்தாங்க. கீதா மேடம் நினைக்கிறேன், மீரா மேடம் கேட்டிருந்தாங்க, கிறிஸ்டலை பத்தி நீங்க எல்லாருக்குமே வந்து டெடிகேட்டா சொல்றீங்க, வாட் யுவர் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் கிறிஸ்டல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. குரூப்ல நான் பதில் போடலை. பிகாஸ் ஆஃப் நான் எந்த இடத்துக்கு பதில் போடலான்னா அதனுடைய பதில் பின்னாடி நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். என்னுடைய ஆன்மீகத்திலும் சரி, நான் ஏன் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படிங்கிறதும், கிறிஸ்டலால் நான் என்ன பெனிஃபிட் அடைஞ்சேன் என்பதும், என்னுடைய இலக்கு என்பதும், ஏன் இதுக்காக நான் செய்யணும், ஏதோ ஒரு ஃபயர் இருக்கும் இல்லையா, ஏன் இதை நான் செய்யறேன் அப்படிங்கிறதும் இதுக்கான பின்னணி இருக்குது. ஸோ இந்த பின்னணி அப்படிங்கிறது, நான் என்ன நோக்கத்துக்காக செயல்படுகிறோம் அந்த நோக்கத்தை அடைந்த பிறகுதான் அதை நான் சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் அதை பற்றி நான் பெரிய விஷயங்கள் எதுவுமே பேசல. ஈவன் தோ என்னோட ஃபேமிலி சைடையும் நான் பேசுறது இல்லை. என்னால் என்னை விடவும் என்னுடைய இலக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. என்னுடைய இலக்கு என்பது என்னை விடவும் பல மக்களுக்கு சென்றடையக்கூடியது. அதை விட ஐ ரியலி டெடிகேட்டட் டு எவ்ரிதிங் டு மை குரு. என்னுடைய ஆசிரியராக இருக்கிற டாக்டர் இளங்கோ. ஏன்னா இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது நான் வெளிப்படையாக சொல்லணும்னா 100க்கு 100% நான் எதிர். ஆன்மீகத்து மழை பெஞ்சா கூட கோயிலில் போய் ஒளியணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். நனைஞ்சிக்கிட்டே போயிடலாம் அந்த மாதிரி இது. அதன் மீது வெறுப்பு எனக்கு எதுவும் கிடையாது. பிகாஸ் ஆஃப் எங்களுடைய பரம்பரை அப்படிங்கிறது ஆசாரியார் குடும்பம். அரச காலத்திலிருந்து 10 தலைமுறைகள் எனக்கு தெரியும்.
என்னுடைய தாத்தா அதுல இருந்து அத்தனை பேருமே ஆசாரியர். அரண்மனை தச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பரம்பரையில் வர்றவங்க. அரண்மனையிலிருந்து அரண்மனை லேண்டு கொடுக்கப்பட்ட எல்லாமே இருக்கு. 1991 அரண்மனையிலிருந்து எங்க தாத்தாவுக்கு கொடுக்கப்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. அது எங்க அப்பா. எல்லாருமே பரம்பரை ஆசாரியர் பரம்பரையில வந்திருக்கோம். அப்போ ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்கின்றதுல எங்க ஊர்ல வந்து எங்க அப்பா வந்து எங்களுடைய குடும்பத்துல பூசாரியார் குடும்பம். நாங்க பூசாரி குடும்பம். எங்க தாத்தா வந்து அதுல கொஞ்சம் கடவுள் அப்படிங்கும்போது இந்த டிஃபரன்ஷியேஷன் இருக்குது, மனிதர்களுக்குள் வேறுபாடு இருக்குங்கிறத விட மனிதர்களை விடவும் உழைப்பும் அவர்களுக்கான செய்யக்கூடிய தர்மமும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எங்க தாத்தாவும் நடேசன் அவர்கள். அவரும் எங்க அப்பா வந்து அதுல ரொம்ப இது இருந்தார். அப்ப அதிகபட்சம் என்ன சார், கடவுளுக்கு செய்யறதை விட மனிதனுக்கு செய்யணும் அப்படிங்கிறதான் அதிகமா சொல்லி கொடுத்தாங்க. 2 பெரியாருடைய கருத்துக்களும் நான் வந்து வளர்க்கப்பட்டேன். அதை விட ஆன்மீக கருத்துக்களோடும் வளர்க்கப்பட்டேன். எனக்கு அதிகமா இருந்தது ஆன்மீகத்தை விட பெரியாருடைய கருத்துக்கள். ஏன் எதை வெளிப்படையா சொல்றேன்னா, மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் என்கிறது வெளிப்படையாக யதார்த்தமாக நான் புரிந்து கொண்டது அந்த கருத்தியல் மூலமாக. அது சரி. அதன் பிறகு சில புரிதல் வந்த பிறகு இந்த ஆன்மீகம் என்பது இதுதான், கடவுள் என்பது இதுதான் அப்படி என்பதை, இது பெரிய விஷயங்கள் இருக்கு. நான் இதை பத்தி அதிகமா சொல்லல, மற்றவர்கள் சொல்வதை நான் கேட்டுக்கொள்கிறேன். டில் நவ் ஐ ஆம் ஏ லேர்னிங். ஒரு ஸ்டூடெண்டாவே இருக்க விரும்புகிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஆன்மீக புரிதல் நிறைய இருக்கு, அதனால கத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஆன்மீகத்தில் இங்க இருக்கிற எல்லாருமே ஆல்ரெடி ஒரு 50, 60, 90% இதுல கிராஸ் ஆயிருக்கீங்க. ஆன்மீகத்தை பற்றி நான் வந்து 100% ஓப்பனிங் பாயிண்டே டாக்டரால தான் என்ட்ரி. அவர் பிள்ளையார் சுழி அவரோட தான் போட்டது. 1, 2, 3 அப்படிங்கிறதும் டாக்டர் தான். ஏனென்றால் என்னுடைய எல்லா கேள்விக்கும் டாக்டர் தான் பதில் சொன்னார். அதுல சித்தர்களை பற்றிய அனுபவம் எனக்கு ரொம்ப உண்டு. ஸோ இந்த நின்றடிய வரலாறு அப்படிங்கிறது வேண்டாம். என்னை பற்றி தற்சார்பும் செல்ஃப் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது நான் இது வரைக்கும் சொன்னதே இல்லை. நான் சொல்லுவேன் கண்டிப்பா. ஏன்னா என்னுடைய சொல்லுதல் அப்படிங்கிறது, என்னுடைய இலக்கு என்பது 100 நாடுகளில் 1,00,000 பேர் அப்படிங்கிறது என்னுடைய இலக்கு. அங்கு அடைந்த பிறகுதான் அதை பற்றி நான் ஏன் இப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. என்னுடைய இலக்கு என்பது, என்னுடைய இலக்குங்கிறது இதில் எல்லாரும் சார்ந்தவர்களும் சேர்ந்த நான் அப்படிங்கிறது, நம்முடைய குழுமத்தை சார்ந்தவர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நேர்களுடைய சார்பாக சொல்றேன். இது இலக்கு என்பது பெரியது. ஏனால் இந்த சூழலில், இந்த சமூகத்தில், இந்த வாழ்கின்ற காலத்தில் ஆன்மீகம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கிறேன். ஆன்மீகம் ஏன் அதை பார்க்கிறேன் அப்படிங்கிறத விட இடையில அடுத்த நாள் இது பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பேர் காரணத்தை சொல்லிடுறேன். என்னுடைய மகனுக்கு நான் கவின்மதி அப்படின்னு பேர் வச்சேன். ஏன் கவின்மதி பேர் வச்சேன்னா, நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லும் பொழுது நான் தான் டிசைட் பண்ணேன். என்னுடைய அம்மாவோடைய அப்பா பேரும் 2 சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அது வந்து பழைய பேரா இருக்கக்கூடாது, புதுசா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்போனா ஒரு அழகியல் அப்படின்னா, எந்த ஒரு அழகும் எல்லாத்துக்கும், எந்த ஒரு பொருளுக்கும் அடிப்படையா பஞ்சபூதம் இருக்கும். அப்போ பஞ்சபூதம் அழகியலுடைய தத்துவம். அப்போ பஞ்சபூதம் பஞ்சநாதன் அப்படிங்கிறதுனால அது அழகு என்ற குறிப்பையும், ஞானம் என்றால் அம்மாவோட பேர் ஞானம், ஞானம் என்றால் அறிவு. அப்ப இது 2ஐயும் ஒன்றா சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால அழகு என்பதற்கு தூய தமிழ்ச்சொல் அப்படின்னா கவின். அதை வந்து கம்பர் வந்து கம்பராமாயணத்துல பயன்படுத்தியிருப்பார். கண்டேன் கவின்மிகு காட்சியை அப்படின்னு இயற்கையை வர்ணிக்கும் போது, கவின் அப்படின்னா அழகிலுடைய பிரம்மாண்ட அழகுக்கு பேரு கவின் அப்படின்னு பேரு. அதனால அழகு அப்பாவுடைய பேரை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கவின் அப்படிங்கிறது எடுத்து, அம்மாவுடைய பேர் ஞானம்பால். ஞானம் என்றால் அறிவு, அறிவு என்பது மதி. மதினா நிலவுன்னு ஒரு அர்த்தம், மதினா அறிவு என்று ஒரு அர்த்தம். மதி என்று அம்மாவுடைய ஞானம் என்பதை மதியின் எடுத்து, அப்பாவுடைய கவினையும் அம்மாவுடைய பேரிலிருந்து மதியும் எடுத்து கவின்மதி என்று என்னுடைய மகனுக்கு பெயர் வைத்தேன். அதில் என்னுடைய மகள் மகிழ்மதி. மகிழ்மதிக்கு பெயர் வைக்கும் பொழுது தமிழ் சம்பந்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பேர்லாம் ஆய்வு பண்ணும் பொழுது நிறைய பேர்கள் இருக்கும்போது, முதலில் தமிழர்களுடைய கல்வெட்டு எடுக்கப்பட்ட இடம் மகிழடி. அதனால அந்த பேரையும், மதி என்ற அம்மா பேர் அது இருக்கிறதுனால 2 சேர்த்து மகிழ்மதி அப்படின்னு என்னோட பொண்ணுக்கு பேர் வச்சேன். அப்ப கவின்மதி மகிழ்மதி அப்படிங்கிற தமிழ் பேரு. ஸோ எங்களுடைய பேர் எடுத்துட்டாலே எங்களுடைய பூர்வீகமும் அதனுடைய தொன்மையும் அதில் இருக்கும். பஞ்சநாதன், ஞானம்பால், அன்புக்கரசி, பூங்கோதை, மல்லிகா, தமிழொளி. அடுத்தது என்னுடைய பேர் ஆசை தம்பி, என்னுடைய மனைவி பேர் அபிராமி, என்னுடைய மகன் கவின்மதி, மகள் மகிழ்மதி. எல்லாமே தமிழ் பெயர்களாக இருக்கும்.
அதனால தமிழ் ரொம்ப வெறித்தனமா இருக்கிறது அப்படிங்கிறது இல்ல. ஆனாலும் நம்முடைய பெயர் அப்படிங்கும்போது அதில் ஒரு பெருமை இருக்க வேண்டும், அதனுடைய பூர்வீகம் இருக்க வேண்டும், தன்னுடைய பூர்வீகத்தின் அடையாளமாக அந்த பேர் இருக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப பேர் என்னுடைய ஃப்ரெண்ட் சைடும் சரி, என்னுடைய நெருங்கிய வட்டாரங்களும் சரி, எல்லாருமே குழந்தை பிறந்தனா பேர் இருப்பாங்க. நான் சொன்னேன் முதல்ல பூர்வீகத்துக்கு அடிப்படையாக கொடுங்கன்னா கொஞ்சம் மாடர்னா சொல்லணும் அப்படிம்பாங்க. நிறைய பேருக்கு சமரன் அப்படின்னு பேர் வச்சு, சமரன்னா வெற்றியாளன் இல்லை போர் வீரன் பேர். சமர் அப்படின்னா போர், தூய தமிழ் சொல். போர் சண்டைக்கு போறது அப்படிங்கிறது, போர் அப்படிங்கிறதுல தூய தமிழ் சொல் சமர். அப்போ சமரன் அப்படிங்கிறது பேரையும், அப்புறம் ஆதிரை, நிறைய பேர் இருக்கு. அப்புறம் எப்படி நம்ம பேர் வைக்கிறது அப்படிங்கிறதுல புதுசா ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னாக்க, ஒருத்தர் அம்மா அப்பா இல்ல தாத்தா பாட்டி இவங்களுடைய பேர்கள் இருக்கு இல்லையா, அந்த பேர்கள்ல 2 எழுத்து, ஏதாவது 2 எழுத்து 2 ஒண்ணா சேர்த்தோம்னா அழகான பேர் வரும். அந்த 2 பேரையும் சேர்த்து அழகா வச்சேன்னா ஒண்ணு புதுமையா இருக்கும், ஆனால் அதுல பொருளோடு இருக்கும். இது எப்படி பேர் வைக்கிறது அப்படிங்கிற விஷயத்த அடுத்த வகுப்புல சொல்றேன். சப்போஸ் யாராவது தமிழ் பேர் வைக்கணும், ஆனால் அதே மாடர்னா இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுகிறவர்கள் சொன்னீங்கன்னா அடுத்த செஷன் சொல்றேன். இல்லைன்னா யூடியூப்ல ஓப்பனாவே அதை பத்தி ஒரு செஷன் போட்டுக்கிறேன். அதை பார்த்துட்டு, ஏன்னா எல்லாருக்குமே நம்மளே பேர் வச்சு சொல்லிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனா எப்படி வைக்கிறதுங்கிறத கற்றுக் கொடுத்துட்டு அவங்க பலருக்கு பேர் வைக்கலாம். அதனால என்னுடைய மை கைண்ட் ரெக்வஸ்ட் டு ஆல், உங்களுடைய குழந்தைகளுக்கு பேர் வைக்கின்ற பொழுது நியூமராலஜி பார்க்கறது நல்ல விஷயம். அதை விட உங்களை பற்றியும் உங்களுடைய பூர்வீகத்தை பற்றியும் நீங்க சொல்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பேர்ல இருக்கணும். ஏன்னா சப்போஸ் அவனே மறான் என்ன அப்படின்னா அந்த அந்த ஒரு ஏன்னா பேருங்கிறது ஒவ்வொரு முறையும் சொல்லுவாங்க. எந்த ஸ்டேஜ் கடந்தாலும் தன்னுடைய பிறப்பிலிருந்து இறப்புக்கு பிறனாலும் கூட பெயர் இருக்கும். அப்போ பேருங்கிறது ரொம்ப முக்கியமானது, மிகப்பெரிய அடையாளம். உன்னை பற்றியும் உங்களுடைய பூர்வீகத்தையும் சொல்லக்கூடிய அடையாளமாக அந்த பேர் இருக்கும். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப பலருக்கும் சொல்றது, பேரை ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. பேர் வைக்கிறது ரொம்ப முக்கியத்துவம். அந்த டயத்துலங்கிறதோட டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. அந்த பேருங்கும் போது பேரு என்ன, அது வாட் இஸ் த மீனிங் அபவுட் யுவர் நேம் அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் அதில் சொல்லணும். இது என்னுடைய பேரு, இது என்னுடைய தாத்தா பாட்டி, எங்க தாத்தாவோட தாத்தா, அவங்க பேரை சொல்லணும். அதுதான் பெயரன்னா பெயரை செல்வன், பெயர் எடுப்பவன் பெயரன், பெயரை மட்டும். அதனாலதான் பெயர், பெயரன், பெயர்த்தி, பேரன் பேத்தி அப்படிங்கிறதே தமிழ்ல சொல்லிருக்காங்க. அந்த பூர்வீகத்தை அடிப்படையாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்ல ஒரு ஒரு வார்த்தைக்குமே மிகப்பெரிய பொருள் உண்டு. அப்போ அந்த பழம் பெருமையையும் இலக்கியத்தையும் நம்முடைய வரலாறையும் புதுப்பிக்க வேண்டும் என்றால் அடிப்படையில நம்முடைய பேரிலிருந்தே தொடங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். ஓகே, இது ஆக்சுவலி பேருக்கு தான் வச்சு இது நான் சொல்லணுங்கிற ஐடியாவில் இல்லை. இருந்தாலும் இதை சொல்ல வைத்த சாரதா மேடம் அவர்களுக்கு நன்றி. ஸோ இருந்தாலும் இப்போ நான் சொல்ல விரும்ப வருது என்னன்னா, நீங்கள் உங்களுடைய எந்த மொழியாக இருந்தாலும் அதில் உங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த பெயரை வைங்க. ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தையும் வைக்கின்ற பொழுது அதில் கான்சியஸோட இருக்கணும். அதே போன்று குழந்தைகளுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய விஷயம், ரொம்ப பேர் படிக்கிறதுல நிறைய பேர் பார்த்துருக்கேன். இட் இஸ் பியூட்டிஃபுல். படிக்க வைக்கணும், படிச்சுட்டு பெரிய ஆள். நான் ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஃபேமிலி இருக்குது, நான் ஓரமாக உட்காந்துருக்கேன். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, இப்போல்லாம் படித்து முடிச்சுட்டு நீ ஃபாரினுக்கு போய் அமெரிக்காவில் தான் செட்டில் ஆகணும், செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு கூட சொல்கிறாங்க. வேற யாரையும் கூப்பிட்டுட்டு போகக்கூடாது அப்படின்றாங்க. யார்கிட்டடா சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அந்த பையன் ஒரு சின்ன குழந்தை மடியில தாளாட்டி தட்டி கொடுத்துட்டு இருக்கு. அந்த தட்டி கொடுத்துட்டு குழந்தைகிட்ட அந்த அம்மா சொல்லுது, நீ படிச்சு பெரியாலே அமெரிக்காவில் வேலை பார்க்கணும் அப்படின்னு. அதே கூட வேற யாரையும் கூட்டிட்டு போயிட கூடாதுன்னு பூன் ஃபீடிங்லேயே சொல்லுது. அப்படி இருக்கக்கூடாது. அதாவது வளர்ப்பு என்பது ரொம்ப முக்கியம். குழந்தை வளர்ப்புங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னாக்க, நான் அந்த மாதிரி வளர்க்கப்பட்டிருக்கிறேன். நான் உண்மையா பேசணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்பா ஆசாரியார் அப்படிங்கிறதுனால ஊர்ல பெரும்பாலான வீடுகள் அப்பா தான் கட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பேர் காசு கம்மியா இருந்தாலும் கூட அப்பா அந்த நிலை அருகால் இருக்கு இல்லையா, அதை கிராண்டா தான் பண்ணுவாங்க. அவங்க எப்படி கொடுத்தாலும் ரொம்ப பேர் கேட்பாங்க, ஏன் சாரி நீ சின்னதா பண்ண வேண்டியதானே. அவரே சொல்லுவாரு சிலர், நான் காசுக்குள்ளதான் கொடுக்குறேன், இதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க அப்படின்னு. அப்புறம் சொல்லுவாரு, நீ இருப்ப ஆனா இல்லாம போகலாம், அதுக்கப்புறம் உங்களுடைய பையன் தலைமுறையா இருக்கும். ஆனா யாரு கேட்டாலும் இந்த வீடு கட்டினது யாரு, இந்த அருகால் வச்சது யாருன்னு சொல்லணும். அதுதான் எனக்கு தேவை தவிர மற்ற விஷயத்தில் நான் பாத்துக்கிறேன். பட் இது அருகால் ரொம்ப முக்கியம். நிலைக்கால் அப்படின்னு அப்போ எனக்கு சொன்னாங்க. எப்போ நிலைக்கால் வைக்கிறது, இப்போ வீடு கட்டுறாங்க இல்லையா, வாஸ்துன்னு இருக்குது. வாஸ்துல அடிப்படையில் அறிவியல் பூர்வமாக நான் எதையும் அணுகுவதால் வாஸ்துங்கிறத நான் அடிப்படையில் நம்பவே இல்லை.
ஆனால் அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய அறிவியலின் தன்மையை உணர்கின்ற பொழுது அதனை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஏன் எல்லா விஷயத்தையும் நான் அறிவியலோட கொண்டு போறேன்னா, ஆன்மீகத்தை கண்மூடி பிளைண்டா நான் நம்புறதுக்கு தயார். ஆனால் ஆன்மீகத்தில் உண்மையை விட 99% பொய்களே நிறைந்திருக்கிறது. ஆன்மீகத்தை இன்னும் வெளிப்படையா சொன்னா, ஆன்மீகத்துல ரொம்ப ஈஸியா ஏமாத்தலாம். வெளிப்படையா சொல்றேன். இது ஆன்மீகத்தின் வகுப்பு என்றாலும் கூட ஒரு வலியான வேதனையோடு சொல்லக்கூடிய விஷயம், ஆன்மீகத்தில் எளிமையாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஏமாற்றப்படலாம், ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னாக்க சேனல்ல நான் எவ்வளவு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன், எத்தனை ஆயிரக்கணக்கான ப்ரோக்ராம், அவேர்னஸ் ப்ரோக்ராம், டிபேட் அவ்வளவு நடத்திட்டு இருக்கேன். ஆனால் ஒரு சிம்பிளா ஒரு வேறு விஷயம், ஒரு சேனல்ல ராசி இருக்கு இல்லையா, ராசி இவர்களோடு ஆன்மீகத்தில் இப்படி இருக்கலாம், ஆன்மீகம் ரீதியாக பேசினா மக்கள் அவ்வளோ பேர் வர்றாங்க. இன்னொரு விஷயம், ஆவிகளோடு பேசலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நடத்தினேன். அந்த ப்ரோக்ராம் படுத்தும்போது மற்ற எல்லாத்த விட டிஆர்பி அது அதிகமாக இருந்தது. ஆனால் உண்மை அது கிடையாது. இன்னும் வெளிப்படையா தவறு இல்லை, ஆனால் சில விஷயங்களில் தெளிவுபடுத்த வேண்டுங்கிறதுனால ஐ டிக்ளேர்ட் ஓப்பன். இப்போ டிவியில் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த ராசி எல்லாம், கன்னி ராசி, இந்த மாதிரி ராசி ரொம்ப பேர் வந்து இன்ட்ரெஸ்டோட பார்ப்பாங்க. பெரும்பாலான வீடுகளில் நீங்கள் வெளியில் நடந்து ரோட்டில் நடந்து போனால் காலையில் பார்த்தா இது ஓடிட்டே இருக்கும். ஆனால் நான் டாக்டர்கிட்டையும் கேட்டேன், அது எப்படி டாக்டர், அது கரெக்டாக இருக்கா, காலையில் இந்த ராசியில பற்றிலாம் சொல்கிறாங்களே அது கரெக்டா அப்படின்னா, அவர் என்ன சொன்னார், இப்போ பஞ்சாங்கம் என்பது 100 வருடம் 1000 வருடங்களுக்கு முன்கூட்டியே எழுதப்படும். ஆனால் தினப்பலன் என்பது அன்றைக்கு சூரியன் உதயமாகுது இல்லையா, அதை வைத்துதான் அன்றைய தினப்பலனை சொல்ல முடியும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. அது வந்து நாழிகை கணக்குல வித்தியாசப்படும். சூரியன் உதயமாகிறதுல நாழிகை கணக்குல வித்தியாசமாகும். ஆனா இதுல இருக்கிறது எல்லாமே ப்ரீ ரெக்கார்டட். அப்போ சூரியன் அந்த பர்டிகுலர் நாழிகைங்கிறது ஒவ்வொரு நாளிலும் டிசைடிங் ஃபேக்டர். அது அந்த நாழிகை வைத்துதான் அன்றைய தினப்பலனை கணிக்க முடியும், கணிக்க வேண்டும். இதுதான் ஜோதிடத்தினுடைய யதார்த்தம் உண்மை. இது நான் எனக்கு இல்லை, டாக்டர் இளங்கோ அவர்கள் சொன்ன விஷயம். அப்போ அதன் அடிப்படையில் பார்த்தாக்க அவர்கள் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணுவாங்க, 2 நிமிஷம் 5 நிமிஷம். அப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்றவங்க எப்படி இருக்க மாட்டோம், ஒரு குத்து மதிப்பா தம்சமா தான் அடிக்கிறது. உண்மையில் அந்த இடத்துல அது நான் தப்புன்னு சொல்ல வரல, ஆனாலும் அதில் 100% இதுல கரெக்ட் கிடையாது. இன்னும் வெளிப்படையா சொன்னோம்னா, நான் வந்து பேசும்போது ரெக்கார்ட்ல இருக்கும்போது ஒருத்தர் சொன்னேன், அவர் பேர் சொல்லல, ஆனா சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை சிவப்பு புடவை கட்ட வேண்டும், சனிக்கிழமை மஞ்சள் புடவை கட்ட, திருப்பி சொல்லிட்டே இருந்தேன். நான் சொன்னேன், ஏற்கனவே ஒரு தடவை வெள்ளிக்கிழமை வந்து சிவப்பு புடவை இதெல்லாம் சொல்லிட்டோம், புதுசா ஏதாவது சொல்லுங்க. அப்படியா, பிரேக் பண்ணிட்டு பச்சை புடவை சொல்லிக்கலாமா, கலர் மாத்திக்கலாமா, ரைட் ஓகே அப்படின்ட்டு திரும்ப ரெக்கார்ட் கட் பண்ணிட்டு திரும்ப வந்து போன வாரத்துல இருக்கலாம் பார்த்து சொல்லாத பேரா திரும்ப சொல்ல வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்தந்த எண் சொல்றேன் இல்லையா, 8 10 12 அப்படிங்கிறது வந்து உண்மையில் சொல்லக்கூடியவர்கள் இருக்கலாம், அவர்கள் தப்பா எடுத்து விடாது. பெரும்பாலும் இப்படிதான் நடக்கும். ப்ரீ ரெக்கார்டுங்கும் போது 8 12 9 அப்படின்னு அடிச்சுட்டு போறதுதான். சில வரலன்னா பழைய ரெக்கார்டே திருப்பி போட்டுரும். நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, காலங்காலத்துல கும்பிட்டுட்டு ரைட் இன்னைக்கு சிவப்பு புடவையா, ஓகே டிக்கு, அடுத்தது மஞ்சள் புடவையா, டிக்கு, இன்னைக்கு வந்து மஞ்சள் பச்சை கருப்பு, இதை பார்த்துட்டு ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்படியே இருக்காங்க. அதுக்கு வியூவர்ஷிப் நிறைய இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணேன், நானே அஸ்ட்ராலஜியா மாறினேன். டெய்லி எந்த நாள்ல யாரெல்லாம் அதிகமா பாக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி சூப்பரா எழுதி கேட்சிங்கா போட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன், நான் சொல்றதை நீ படி அப்படின்னா அப்படி பண்ணாங்க. அதில் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்கும். ஏன் சொன்னா, அவர்கள் மீது குற்றம் சொல்லவில்லை, ஆனால் தினப்பலன் என்பது தினசரி சூரிய உதயத்தை வைத்துதான் சொல்லப்பட வேண்டும், அப்படி சொல்றதில்லை. அதனாலதான் சொன்னேன், ஆன்மீகத்தை நான் கண்மூடி அப்படியே நம்புறதில்லை, ஆனால் அதில் இருக்கின்ற அறிவியல், ஆனால் உண்மை இருக்குது. அதே மாதிரி வாஸ்து என்ன அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆசாரியாருங்கிறதுனால மரம் வெட்டும் போது பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்ட மாட்டான்னு சொல்றாங்க. ஏன்னா அப்பா வந்து ஆசாரியாருங்கிறதுனால அப்பா வெட்ட மாட்டாங்க, ஏன்னா அது பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் வெட்டுறதா இருந்தால் கூட பால் ஊற்றுவாங்க, பால் ஊற்றிட்டு கும்பிட்டுட்டு தான் அதை பண்ணுவாங்க. மற்றவர்கள் வெட்டுவாங்க, அடுத்தவங்களுக்கு பாவம் சேரலாமா அப்படின்னு இல்லை சொல்லுவாங்க. சொல்லிட்டு இந்த இடத்துட்ட, ஏன்னா ஹீஸ் எ லீட், அதை அந்த இதில் மன்னிப்பு கேட்டுட்டு சொல்லிட்டு வெட்ட சொல்லிட்டு திரும்ப அவர்கிட்டையும் சொல்லுவாங்க கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க. அது மாதிரி நிலை அருகால் வைக்கிறாங்க ரொம்ப பேர். மை கைண்ட் ரெக்வஸ்ட், புதுசா வீடு வாங்குறோம் யாரா இருந்தாலும், வாஸ்துல ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்குது. வாஸ்துங்கிறது மிக பிரம்மாண்டம். நான் அதுல ஆரம்பத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனாலும் அதில் உள்ள நெளிவு நுணுக்கங்கள் எல்லாமே அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் அதை ஃபாலோ பண்ணல,
அதன் பிறகு சேனல்ல இருக்கும்போது என்னுடைய நண்பர் மறைந்த மரியாதைக்குரிய வாஸ்து ரவி இருக்கார். அவர் வந்து இஸ் எக்ஸ்ட்ராடினரி ஜீனியஸ். ஐன்ஸ்டீனுக்கு அளவுக்கு அவர் ஈக்குவல். ஒரு வீடு வந்து பார்த்தாருன்னா பார்த்த அடுத்த செகண்டே அந்த வீட்டை பத்தியான அத்தனை விஷயம் சொல்லிடுவார். டேட்டா யாரு, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவங்களுக்கு என்ன டிசீஸ் இருக்கு, இது எப்போ சரியாகும், அட்டகாசமா சொல்லுவார். அதுல டிபேட் எனக்கு அவருக்கும் நிறைய நடந்திருப்போ. ஓகே, அது அடுத்து சொல்றேன். அது ஏன் எப்படி சொன்னாரு, அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் அது வாஸ்துல இருக்க சயின்ஸை பத்தி எனக்கு நிறைய எடுத்தார். அதுல முக்கியமா வந்து தென்மேற்கு நிறைய அதுல ஹிண்ட்ஸ் இருக்கு. ஸோ டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் சூழல் வந்ததுனால சொல்றேன். தென்மேற்கு திசை இருக்குல்ல, அதுல கட்டு அந்த மாதிரி கூட அது கரெக்டா கிளியரா 90 டிகிரியில இருக்கும். அது வந்து சம்பு இந்த இடம்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற இடங்கள் வந்து மிகப்பெரிய ஆபத்து வரும். அதுல இந்த அகால மரணங்கள் நடைபெறுகிறது இல்லையா, அந்த எல்லாமே அந்த வீடுல. ஓ, யுவனப்பிரியா, நன்றி நன்றி மேடம். சாரோட ஸ்டூடெண்டா மிஸ்டர் மகிழ்ச்சி, அவர் இறந்துட்டார். என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அவர். எனக்கு வந்து எப்படின்னாக்க அந்த வாஸ்துல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் ரொம்ப நாள் நண்பர் அவர் எனக்கு. டெய்லி அவர் கூட அச்சில் வந்த அப்படிங்கிற நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருந்தோம். அதில் அவர் பேசுவார். அதில் மரியாதைக்குரிய முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவர்கள் டெய்லி வருவாங்க. 2 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அவங்களுக்கு நிகழ்ச்சியில் நம்ம பங்கேற்க வச்சிருந்தோம். அவங்க எல்லாருமே ஒரு பெரிய டீம் இருக்காங்க. அவங்க பேசுவாங்க 2 ஆண்டுகள். ஆளுநர் தமிழிசை அவர்கள் அப்பவே சொன்னாங்க, நீங்க கண்டிப்பா அரசியல் கட்சிக்கு வரணும் தம்பி, நீங்க என்ன சொல்றீங்களோ நிபந்தனையற்ற விஷயம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், எந்த போஸ்ட் வேணாலும் எடுத்துங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நமக்கு அரசியல் சுற்று வராது. அப்ப நான் சொன்னேன், ஒருவேளை நீங்க அரசியல்ல தலைவரா வாங்க, வருது மாநில தலைவரா வாங்க, அப்ப வேணா நான் கன்சிடர் பண்றேன்னா. அப்புறம் வந்தப்ப கேட்டாங்க, நீ இப்ப கட்சியில ஜாயின் பண்றியான்னு. வேண்டாம், அரசியல் வேண்டாம், எனக்கு அரசியல் தெரியும், அதனால அரசியல் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். பட் அரசியல் என்பது மனசாட்சி விற்று அப்படி ஒரு மோசம் சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் எப்படியோ அப்படிதான், அப்படி இருக்க வேண்டியதா இருக்கு. மக்கள் அந்த அளவுக்கு போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஏமாத்திருக்காங்க, ஏமாறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா யாருமே முன் வர்றதில்ல. அவங்க பார்த்துக்கலாம், அவங்கள ஆனால் நல்லது நடக்கும்னு நினைப்பாங்க. இது யாராவது ஒருத்தர் செய்யணும். ஒரு சாக்கடை திறந்து கிடக்குது அப்படின்னாக்க மூக்கை பிடிச்சிட்டு போய் ஏன் ஒருத்தனுமே பண்ண மாட்டேங்கிறான் அப்படிதான் போவாங்களே தவிர யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. நல்லதோ கெட்டதோ அரசியல் பொறுப்புல பிரசிடெண்டா அங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் தான் அதை செய்யறாங்க. ஸோ அரசியல் ஒட்டுமொத்தமா அவர்களுக்கு குற்றம் சொல்ல முடியாது. அப்படின்னு பார்த்தா அரசியல் எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு, அரசியல்வாதிகள் செய்யற தவறுகளை விடவும் மக்கள் செய்யற தவறு தான் மிகப்பெரிய அளவில் இருக்கு. ஏன் அப்படின்னாக்க மக்கள் வந்து எந்த அடிப்படையை ஓட்டு போடுறாங்கன்னா, ஐ வெரி கிளியர். முதல் அடிப்படையில் அவங்களுடைய சாதி ரீதியாக தான் ஓட்டே போடுறாங்க. இன்னொன்று, பணம் கொடுத்தா கம்பல்சரி அதையும் மாற்றி ஓட்டு போட தயாராக இருக்காங்க. அடுத்தது ரிலீஜன் பேஸ்ட். எந்த ஒரு மக்களும் அரசியல்ல தேர்தல் என்றால் என்ன என்பதை பற்றும், வாக்கு எப்படி செலுத்த வேண்டும் என்பதை பற்றும், தன்னை ஆள்பவர்களுக்கு என்ன தகுதி இருக்க வேண்டும்னு எனக்கு தெரிஞ்சு யாருமே ஒருத்தர் ரொம்ப ரேர். ரொம்ப டிசைடிங் ஃபேக்டர் இந்த 3லயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பாரம்பரியமா ஒரே ஓட்டு போடுறேன். நான் பிறந்ததுல இருந்து இதே கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன். அது வந்து ஜனநாயக படுகொலை. எந்த அரசியல்கிட்ட நான் தொடர்ச்சியாக இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற தப்பு. அவங்க சரியா செஞ்சா அவங்களுக்கு ஓட்டு போடணும், தப்பு செஞ்சா யாரா இருந்தாலும் மாற்றணும். அதுதான் ஜனநாயகம். ஆனா அடிப்படை ஜனநாயக புரிதலே இந்த மக்களுக்கு இல்லை. அதை சொல்ல வேண்டியது அரசியல் கட்சிகள் அதை சொல்றது இல்லை. ஒரு ஸ்டாண்டர்ட் ஓட் பேங்காக கிரியேட் பண்ணிக்காங்க. அரசியல் கட்சி சாதி அப்படிதான் போகுது. அப்ப அப்படி தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு அரசியல்வாதி எப்படி இருப்பாங்க? அப்போ ஓட்டு போடுறவங்க எனக்கு தனிப்பட்ட முறையில் இதை செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக மக்கள் அரசியல்வாதியை குற்றவாளியாக மாற்றுகிறார்கள், அவர்கள் இவர்களை குற்றவாளியாக மாற்றுகிறார்கள். 2 பேருமே தவறு இருக்குது. அதுல முதல்ல திருந்த விட என்னோட அரசியல்வாதியை விட மக்கள் தான். ஒரு அரசியல்வாதி வந்து உருவாக்கப்படுகிறான் அப்படின்னா அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் தான் வர்றாரு. திடீர்னு எந்த அரசியல்வாதியுமே வரல. அப்ப தேர்ந்தெடுக்கிறது மக்கள் தான். திடீர்னு அவன் லஞ்சம் வாங்குறான், ஊழல் செய்யறான், வந்து இவ்வளவு கொடுமை பண்றான், இல்லை ஏமாத்துறான் அப்படின்னா அது காரணமே மக்கள் தான். ஏன்னா நீங்க தானே ஓட்டு போடுறீங்க. அப்ப தப்பு உங்கள்ட்ட தானே இருக்கு. அப்ப பேசிக்கலி என்னுடைய அரசியல் புரிதல்ங்கிறது, மக்கள் இன்னும் அரசியலை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அரசியல்ங்கிறது மிக பிரம்மாண்டமான ஒரு புரிதல் அது இல்லை. அதனால இப்ப டாக்டரும் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆன்மீகம் என்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போன்ற அதுவும் முக்கியம். அது புரிதல் என்பது முக்கியம். அரசியல் ஆன்மீகம் 2ம் வெவ்வேறு தளம். 2ம் எப்பயுமே ஒன்றாக சேரக்கூடாது. அது வேற டைட்டில், இது வேறு. அப்போ ஆன்மீகம் என்பது மிக சரியான புரிதலாக இருந்தால், உலகத்தில் ஆன்மீகம் என்பது சரியாக வழிநடத்தப்பட்டால் உலகில் எந்த தவறுமே நடக்காது. அப்ப அடிப்படையில் ஆன்மீகம் என்பது தெளிவும் புரிதலும் மிக மிக முக்கியம். அப்ப அதனாலதான் இந்த பணியை டாக்டர் இளங்கோ அவர்கள் முழு முயற்சியாக எடுத்து செய்யறாங்க. சித்தர்களுடைய இறைவனுடைய அந்த அன்போடும் ஆசீர்வாதத்தோடும். அப்போ ஆன்மீகம் என்பதை, ஆன்மீகத்தினுடைய தெளிவு மிக சரியாக இருந்தால்
அனைத்தையும் சரிப்படுத்த முடியும் என்கின்ற புரிதலோடு நன்றி கூறுகிறேன். சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க. இட் வில் பி கண்டினியூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ அகத்திய மாமுனிவரும் புலிப்பாணி சித்தரும் வந்திருந்ததுனால கொஞ்சம் கிளாஸ்க்கு வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இப்போ தான் அவங்க எனக்கு அனுமதி கொடுத்து கிளம்புனாங்க. அவங்கள அனுப்பிச்சி கொடுத்துட்டு நான் நேரில் வரேன். ஸ்ரீ அகத்திய மாமுனியும் புலிப்பாணி சித்தரும் வந்ததுனால இன்னைக்கு கொஞ்சம் கிளாஸ்க்கு ஒரு 1/2 hour லேட் ஆகிடுச்சு. இப்போ முடிஞ்ச வரைக்கும் 6:30க்கு முடிச்சுடுவோம். நீங்கள் விரும்பினால் அப் டு 7 வரைக்கும் போகலாம். இல்லைன்னா 6:30யோட முடிச்சுக்கலாம். சரியா? உங்க விருப்பம் தான். நீங்க எப்படின்னு கமெண்ட் போடுங்க. இன்னைக்கு உடன் படித்தவர்கள், உடன் பணிபுரிவோர், தொழில் சம்பந்தப்பட்டோர், வாடிக்கையாளர்கள், அதாவது பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டவங்க, பக்கத்து வீடுகளில் வசிப்பவர்கள், நண்பர்கள், முன்பின் அறிமுகம் இல்லாதவர்கள் ஆகியோரிடம் மன்னிப்பு கேட்கிறோம். ஏன் இவங்ககிட்டலாம் மன்னிப்பு கேட்கணும்? வேற யாரையும் இதெல்லாம் சொல்றதே இல்லையே அப்படின்னா, நம்ம லைஃப்ல கர்மா எப்பயுமே அதுதான் மேஜர் ரோல். நம்மளுடைய ஈச் அண்ட் எவ்ரி செகண்டையும் நம்ம கர்மா தான் டிசைட் பண்ணுறது நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த கர்மா எப்படியெல்லாம் வேலை செய்யும்? இவர்கள் மூலமாக தான் வேலை செய்யும். இவர்கள் மூலமாக தான் வேலை செய்யும். சரி, அகத்திய சித்தர் இப்போ கூட சொன்னார், ஜஸ்ட் ஒரு 15 minutes முன்னாடி கூட சொன்னாரு, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். இப்போ ஜஸ்ட் ஒரு 15 minutes முன்னாடி கூட மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். இது ஏற்கனவே சொல்லியிருக்கார், திரும்ப இப்பயும் சொல்லியிருக்கார். நீங்களும் படிச்சிருப்பீங்க. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். நீங்க இது வரைக்கும் கர்மா எனர்ஜி ஹீலிங்ல கிளாஸ்ல பார்த்துருப்பீங்க. ஃப்ரம் டே 1 பார்த்துருப்பீங்க. என்னுடைய நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எங்கேயுமே மந்திரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். ஏன் மந்திரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, மந்திரங்கள் பலன் உள்ளவை, மந்திரங்கள் பலன் இருக்கு, அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் மனம் தூய்மை அடையாமல், மனமும் பக்குவப்படாமல் நம் மந்திரங்களை சொன்னாலும் அந்த மந்திரத்தினுடைய பலன் முழுமையாக கிடைக்காது. ஸோ எப்போ மனம் தூய்மையாகி மனம் தூய்மை ஆயிடுதோ அப்ப மந்திரங்களுக்கே வேலை கிடையாது. சொல்லுவதே மந்திரம், பேசுவதே மந்திரம், எழுதுவதே மந்திரம், எல்லாமே மந்திரமா போயிடும். நீங்க ஜஸ்ட் வார்த்தையில சொன்னா போதும், அது மந்திரமாக பலிக்கும். நீங்க மனசுல நினைச்சாலே போதும், அது மந்திரமாக பலிக்கும். ஸோ அந்த மந்திரம் அப்படின்றது பக்குவம் குறைந்தவர்களுக்கு, மனப்பக்குவம் குறைந்தவர்களுக்கு. அப்ப இந்த மந்திரத்தை சொல்லு. எல்லா மதங்களிலும் மந்திரங்கள் இருக்கு.
எல்லா மந்திரங்களையும் மந்திரங்கள் இருக்கு. மந்திரம்னு வந்து இந்து மதம் சொல்லு, மற்ற மதங்கள் மந்திரன் பேர் சொல்லல, மந்திரன் பேர் சொல்லல, ஆனா மந்திரங்கள் இருக்கு. அதை இந்து மதத்துல மட்டும் மந்திரன் சொல்லியிருக்காங்க. பட் அந்த கான்செப்ட் வந்து எல்லா மதங்கள்லையுமே இருக்கு. அப்ப மதம் நாம் ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்னா, அந்த மதங்களுக்கு பின்னாடி ஒரு ஒரு விஷயங்களுக்கு கூட என் மதம் பெருசு, உன் மதம் பெருசு, நீ பெருசு, நீ நான் கும்பிட பெரிய சாமி, நீ கும்பிட சின்ன சாமி, நிறைய கான்ட்ரவர்சி எல்லாம் இருக்கு. ஸோ அந்த கான்ட்ரவர்சி எல்லாம் டியூ டு அவர் இக்னரன்ஸ், நம்முடைய அறியாமையினால தான் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அது தெரியல. படைத்தவன் இறைவன் ஒரே ஒருவன் தான். நம்ம வேற பேரை சொல்லிக்கிறோம், வேற மதங்களை சொல்லிக்கிறோம். அப்ப மந்திரங்கள் சொல்லும்பொழுது ஏன் மந்திரங்களை சொல்லி மக்கள் வந்து பீர்த்தி ஆகலைன்னா, மந்திரங்கள் படம் இருக்கு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் ஹையர் வெர்ஷன் என்ன, ஹையர் வெர்ஷன் எப்படின்னா, மந்திரமே தேவையில்லை. நம்ம மனசு பக்குவம் அடையும் பொழுது மந்திரமே தேவையில்லை. நினைச்சாலே நடக்கும், சொன்னாலே நடக்கும், நீங்க பிளஸ் பண்ணாலே நடக்கும். எப்போ நடக்காது? இந்த மனம் பக்குவம் அடையாத போது நடக்காது. மந்திரங்கள் சொல்லி என்ன பலன் கிடைக்குதோ அந்த பலன் கிடைக்காத போது மனம் பக்குவம் அடையலைன்னு அர்த்தம். அப்ப மனம் பக்குவம் அடைச்சுன்னா கிடைச்சிடும். அதைத்தான் அகத்தியர் மாமணி திரும்ப திரும்பவும் சொல்லுவாரு, மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். அப்ப நீங்க மந்திரத்தை ஜபிக்க வேண்டிய அவசியத்தையே நம்ம உங்களுக்கு உருவாக்கல. மந்திரம் சொல்றது தப்புன்னு சொல்ல வரல, மந்திரம் சொல்றது சரிதான், தப்பு இல்லை. ஆனா அதை விட ஹையர் வெர்ஷனுக்கு வாங்கன்னு சொல்றோம். அதை அடுத்த லெவலுக்கு வாங்க, அடுத்த லெவலுக்கு வாங்க. உரு வழிபாடுன்றது தவறு கிடையாது, உரு வழிபாடு தேவைதான். ஆனா அந்த உரு வழிபாட்டிலே இருக்கக்கூடாது, அடுத்த லெவல் வரணும். உரு வழிபாடுன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி. அப்ப அதை விட்டு அது தேர்டு ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த்னு வரணும், பிஹெச்டி வரைக்கும் இருக்கு, அது வரைக்கும் வரணும். அதே மாதிரி தான் மனம் தூய்மையாயிட்டாக்க, மனம் பக்குவமாயிட்டா மந்திரமே தேவையில்லை. அதுக்காக தான் மனதை எப்படி சரி பண்றது வழியெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த மனதை எப்படி ஹேண்டில் பண்றோம்னு நம்ம நிறைய லைஃப்ல தப்பு பண்றோம். அதுக்காக தான் இந்த உறவு முறைகள் மூலமாக தான் நம்ம கர்மா வந்து நல்ல கர்மாவும் சரி கெட்ட கர்மாவும் சரி ஒர்க் பண்ணும். அதனால தான் இந்த முறையெல்லாம் கேட்டு அந்த மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுத்து நம்ம மனசை தூய்மைப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்ற காரணம் வந்து அதுதான். மற்ற எக்ஸிஸ்டிங் நடைமுறைகளை விட அதிகமா இருக்கிறது அதுதான். எல்லா மதங்களையும் மந்திரங்கள் இருக்கு, மந்திரங்கள் இல்லாத மதம் எதுவுமே கிடையாது. கிறிஸ்டியானிட்டில இருக்கு, இஸ்லாத்துல இருக்கு, ஆனா மந்திரம் சொல்லாம சொல்லிக்கிறாங்க, அவ்வளவுதான். எல்லா மதங்களையுமே இருக்கு, இது புத்த மதத்துலயும் இருக்கு, எல்லா மதங்களையுமே இருக்கு. ஸோ மந்திரங்களை தாண்டி மந்திரங்களை உச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல், மந்திரங்கள் சொல்ல தேவையில்லாமல், மந்திரங்களையே வந்து நீங்க 108 முறை 1008 முறை அப்படின்னு சொல்ல தேவை இல்லாமல், அதை விட அதிகமாக என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்து அந்த மனதை தூய்மையாக்கும் பொழுது அதை விட அதிகமாக பலன் கொடுக்கும்ன்றனால உங்களுடைய மனதை தூய்மைப்படுத்துகின்ற விஷயங்களை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுக்கும்போது மனதில் இருக்கின்ற பாரம் குறைகின்றது, மனம் தூய்மை அடைகின்றது, மனம் சக்தி பெறுகின்றது. சக்தி வாய்ந்த மனம் எதை வேணாலும் செய்யும். அது வந்து பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. இப்போ வந்து பூமியிலிருந்து சேட்டலைட் அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா மெக்கானிக்கலா இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அனுப்புறாங்க, மெக்கானிக்கலா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு அனுப்புறாங்க. பட் அதே ப்ராசஸ் அதே செயலை மனதின் மூலமாக செய்ய முடியும். மனம் வந்து மிகப்பெரிய மகா சக்தி, அது இன்விசிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், அது இன்விசிபிள் அப்பாரட்டஸ், அது இன்விசிபிள் மெஷின். அது நீங்க எப்படி வேணாலும் பேர் சொல்லிக்கலாம். அதை மனதை எப்படி ஹேண்டில் பண்றது தெரியாதனாலதான் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த மனதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்றோம். அந்த மனதை எப்படி ஹேண்டில் பண்ணி அதை பவரை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சரியா? இதான் முன் பின் அறிமுகம் இல்லை. எஸ், உடன் படித்தவர்கள் நம்ம கூட படிச்சிருப்பாங்க, ப்ரீகேஜி எல்கேஜில இருந்து இன்னைக்கு நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோமோ அது வரைக்கும். நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் இன்னமும் படிச்சிருக்கேன். ஸ்டில் டுடே ஐ எம் ஸ்டடிங், ஸ்டில் நவ் ஐ எம் டூயிங் PhD. அது என்னுடைய பழக்கம், அது நான் வந்த கர்மா, அது நான் பண்ணிட்டு இருக்கேன். பட் நீங்க படிச்சது ஒரு லிமிட்டோட நீங்க நிறுத்திட்டீங்க, நீங்க நினைச்சுக்கீங்க வச்சுக்கோங்க, ஒரு அப் டு யூனிவர்சிட்டி வரைக்கும். ஸோ உடன் படித்தவர்கள் அங்கிருந்து யாரெல்லாம் உங்க லைஃப்ல படிச்சவங்களோ அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கும். தென் உடன் பணிபுரிவர் உங்க கொலீக்ஸ், உங்களுக்கு கீழே இன்ஃபீரியரா இருந்தாலும் சரி, மேலே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இன்ஃபீரியரா இருந்தாலும் கீழே இருக்கிறவங்க உங்களுக்கு கடை தொழிலாளர்கள், கீழே உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மேலே வேலை செய்யணும் சுப்பீரியர்ஸா இருந்தாலும் சரி, சுப்பீரியர் இன்ஃபீரியர்ஸ் எல்லாருக்குமே இது பொருந்தும். தென் தொழில் சம்பந்தப்பட்டவர், தொழில் செய்யறீங்க, எந்த பிசினஸ் இருந்தாலும் எந்த தொழில் செய்தாலும் உங்க தொழில் சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளர்கள், கஸ்டமர்ஸ் கூட, உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட கஸ்டமர்ஸ் கூட அவங்க. தென் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, பக்கத்து வீடுகளில் இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, இவங்க மூலமாக உங்களுக்கு கர்மா வரும்.
கர்மா கிளியர் ஆகும். ரெண்டுமே நடக்கும். கர்மாவும் கிளியர் ஆகும், நல்ல கர்மாவும் வரும், கெட்ட கர்மாவும் வரும். ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க, நண்பர்கள், முன்பின் அறிமுகம் இல்லாதவர்கள். இங்கே இங்கே இந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது, சார் முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவங்கலாம் நான் ஏன் சார் மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுக்கணும்னு அவனே சம்மந்தமே இல்லாதது. சம்பந்தம் இல்லாத ஆளுன்றது உங்களுக்கு இந்த லைஃப்ல தான். இந்த லைஃப்ல தான் அவன் முன்ன பின்ன அறிவும் இல்லாத ஆள் சார், சம்மந்தமே இல்லாதவன் சொல்லுவோம். ஆனா பாஸ்ட் லைஃப்ல உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க தான் அவங்க. பாஸ்ட் லைஃப்ல அவங்க சம்மந்தப்பட்டவங்களா இருப்பாங்க. இந்த லைஃப்ல வந்து முன்ன பின்ன தெரியாதவங்களா இருப்பாங்க. ஆனா பாஸ்ட் லைஃப்ல உங்களோட சம்மந்தப்பட்டவங்களா இருப்பாங்க. அந்த பாஸ்ட் லைஃப்பை பார்க்க தெரிஞ்சது அப்படின்னா நீங்க வந்து இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க, இந்த கேள்வி உங்களுக்கு வராது. முன்பின் வரைக்குமெல்லாம் எவரோ ஒருத்தன் வருவான், ஏதோ ஒன்று சொல்லுவான், அது செய்வோம், பொம்பளை போய் மாட்டிக்குவோம். அவன் பாஸ்ட் லைஃப்ல அவங்க சம்மந்தப்பட்டவன் வந்து உங்களை மாட்டி விட்டு போயிடுவான். அதே மாதிரி முன்பின் வரையும் இல்லாத யாரோ ஒருத்தன் வருவான். பட் அவன் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவான், அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க, நல்லதும் நடக்கும். இவ்வளவு நாள் தெரியாம முடிச்சிருக்கீங்க, நல்லது நடக்கும். அப்ப முன்பின் தெரியாதவங்க நம்ம இந்த பிறவியில தான் முன்பின் தெரியாதவங்களா இருக்காங்க. பாஸ்ட் லைஃப்ல சம்மந்தப்பட்டவங்க தான் வருவாங்க. நான் பல வகுப்புகள்ல சொல்லியிருக்கேன், நம்ம லைஃப்ல நம்ம மீட் பண்றது சின்ன குழந்தையில இருந்து நம்ம இறக்குற வரைக்கும் நம்ம யாரெல்லாம் மீட் பண்றோமோ பெரும்பாலும் 95% வந்து நம்ம பாஸ்ட் லைஃப் சம்மந்தப்பட்டவங்க தான் வருவாங்க. ஒரு 5% தான் புதுசா வருவாங்க. அது சில காரணங்களுக்காக வருவாங்க, புதுசா வருவாங்க. பட் 95% ஆஃப் த பீப்புள் எல்லாருமே, நீங்க ஆசிரியராக இருந்தால் மாணவர்கள் கூட, நீங்க ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்கிறீங்க, நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறீங்க, உங்க சர்வீஸ் முடிச்சு ஒரு 2000 3000 ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட அந்த ஆசிரியரோட சம்மந்தப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஆசிரியரோட சம்மந்தப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. பாஸ்ட் லைஃப்ல அந்த கனெக்ஷன் இருக்கும். இப்ப நீங்க தான் வந்திருக்கீங்க, நீங்க வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்றீங்க, 51 பேர் கிளாஸ் அட்டன் பண்றீங்க, இதை வந்து யூடியூப்ல நிறைய பேர் பாக்குறீங்க அப்படின்னா கூட அந்த யூடியூப்ல பாக்குறவங்களும் சரி, இந்த 51 பீப்புள்ஸும் சரி, எல்லாமே பாஸ்ட் லைஃப்ல நம்ம எல்லாருமே சம்மந்தப்பட்டவங்க தான். என்னோட நீங்களும் சம்மந்தப்பட்டிருக்கீங்க, உங்களோட நானும் சம்மந்தப்பட்டவங்க தான். எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லாம இந்த பிறவியில இன்னைக்கு நீங்க 51 பேர் பார்க்க மாட்டீங்க, யூடியூப்லயும் பார்க்க மாட்டீங்க. எல்லாமே கனெக்ஷன் இருக்கு, எல்லாமே காரணத்தோட தான். எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லாம நீங்களும் வர மாட்டீங்க, நானும் உங்களுக்கு சொல்ல முடியாது. இந்த கனெக்ஷன், பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனை பத்தி தெரிஞ்சுக்கிறது அது பெரிய சப்ஜெக்ட், பெரிய விஷயம். ஸோ அந்த பாஸ்ட் லைஃப் சம்மந்தப்பட்டவங்க இந்த லைஃப்லையும் வருவாங்க. பட் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த டைம்ல அவங்க வருவாங்க. அவங்க ரோல் ஒரு ரோல் இருக்கும். அந்த ரோல் இருக்கும்போது அவங்க அந்தந்த டைம்ல கரெக்டா அந்த டைம்ல வந்து அவங்க வேலையை பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ இல்லை நியூட்ரலாவோ ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சொல்லி கொடுத்துட்டு கற்றுக் கொடுத்துட்டு நமக்கு ஒன்று செஞ்சுட்டோ, ஒன்று நமக்கு வம்பு கொடுத்துட்டோ, அதை ஒன்று நல்லா ஃபேவர் பண்ணிட்டோ, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போவாங்க. இதான் உண்மை, இதான் பிரபஞ்ச உண்மை, இதான் படைக்கப்பட்ட இறைவனுடைய ரகசியமான விதிகள்ல இதுவும் ஒண்ணு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், லைஃப்ல கஷ்டப்பட மாட்டோம். எஸ், இவங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். இதுல வந்து கேஸ் டு கேஸ் வேரி ஆகும். இப்போ நம்ம ஜென்ரலா சொல்றோம், இப்போ நீங்க கிளாஸ்ல 50 பேர் இருக்கீங்க, இப்போ யூடியூப்ல ஒரு 500 பேர் 1000 பேர் பாக்குறீங்கன்னா இது வந்து எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகாது. அவங்களுக்கு தகுந்த மாதிரி இதை எடுத்துக்கோங்க. கூட படிச்சவங்க, அது பாய்ஸா இருக்கலாம், கேர்ள்ஸா இருக்கலாம், யாரா இருக்கலாம், உடன் பணிபுரிவோர், இன்ஃபீரியரா இருக்கலாம், சுப்பீரியரா இருக்கலாம், யாரா இருக்கலாம், தென் வாடிக்கையாளர்கள், உங்க கஸ்டமர்ஸ், எந்த கஸ்டமர்ஸா இருந்தாலும் உங்களோட சம்மந்தப்பட்டவங்க தான் வருவாங்க. எஸ், பக்கத்து வீடுகள் வசிப்பவர்கள் ரொம்ப முக்கியம். நம்ம லைஃப்ல நல்ல விஷயத்தையும் கெட்ட விஷயத்தையும் பக்கத்துல இருக்கணும் கொடுப்பான் நிறைய. நண்பர்கள், முன்பின் அறிமுகம் இல்லாதவர்கள், இவங்க எல்லாமே அந்த ஃபீல்டு நீங்க வருவாங்க. நீங்க நல்லா ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்க லைஃப்ல நல்ல விஷயங்கள் வரும்போது முன்பின் அறிமுகம் இல்லாதவர்கள் வந்து உங்களுக்கு ஃபேவரா மாறி இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு மேல ஃப்ரெண்ட்ஸா ரிலேட்டிவா மாறி இருப்பாங்க. இந்த மாதிரி முன்பின் அறிமுகம் இல்லாதவங்க வந்து உங்களுக்கு வம்பையும் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. கொஞ்சம் ரிலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்ககிட்ட நம்ம பேர் போட்டு மன்னிப்பு கேட்கணும். சிங்குலராக இருந்தால் அவங்க பேர் போட்டுங்க, புளூரலாக இருந்தாலும் அவங்க பேரை போட்டுங்க, அவங்களுடைய பெயர்களை போட்டுக்கோங்க, போட்டு மன்னிப்பு கேளுங்க. யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்குறோமோ அவங்களுடைய பெயர்கள், உறவு முறைகள். சப்போஸ் உறவு முறையாக இருந்தால் உறவு போட்டுக்கோங்க. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உறவுன்னா, நேற்று சார் ஒரு கேள்வி கேட்டார், ராசந்தி சார். அப்போ உறவுன்னா சொந்தம் தானே சார் அப்படின்னார். உறவுன்னா சொந்தம் தான். ஏன்னா இந்த இடத்துல உறவுன்னு போட்டது வந்து, இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு மேலே ஒரு சீனியர் மேனேஜர் இருக்காரு, அதுவும் ஒரு உறவு தான். இப்போ அப்பா அம்மா, மற்ற பெரியப்பா சித்தப்பா அண்ணன் தம்பி கணவன் மனைவி, இது உறவாக இருந்தாலும் இதையும் நம்ம அந்த உறவுன்ற பேர்ல தான் கொண்டு வரோம். எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, உங்கள் சுப்பீரியர் வந்து ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாரு, ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாரு.
உங்களுக்கு ரொம்ப டைரக்டாகவும் உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறாரு, மறைமுகமாகவும் டார்ச்சர் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த உறவு முறையை போட்டுக்கணும். என்னுடைய மேனேஜர் அப்படின்னு சொல்லி அந்த உறவு முறையை போட்டுக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அந்த உறவு முறைன்றது வந்து பிளட் ரிலேஷன்ஷிப் மட்டுமே இல்லை, உங்கள் பிஸ்னஸில் எந்த வகையில். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கஸ்டமரே வச்சுக்கோங்களேன், வாடிக்கையாளரை வச்சுங்களேன். ஒரு வாடிக்கையாளர் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு பணம் தர வேண்டியது இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் டர்ன் ஓவர் பண்ணுறீங்க, கொடுக்குறீங்க, வாங்குறீங்க, பண்ணுறீங்க. அப்போ வந்து ஒரு பெண்டிங் அவர்கிட்ட அந்த அமௌண்ட் இருக்கும். அவர் வந்து ஒரு வாடிக்கையாளர்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கொடுக்குறதும் சரி, வாங்குறதும் சரி, ரெண்டுமே வாடிக்கையாளர் தான். நீங்கள் யார்கிட்ட டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அவங்க வாடிக்கையாளர் தானே. அந்த வாடிக்கையாளர்கிட்ட நீங்கள் பண்ணும்பொழுது அப்போ அந்த வாடிக்கையாளர் போட்டு அவர் பேரை போட்டு படிக்கணும். உங்களுக்கு சுப்பீரியர்னா சுப்பீரியர் சொல்லணும். அங்கே யார் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் யார் வராங்களோ அது போட்டுக்கணும். அது வந்து உறவு தான். அங்கே என்ன உறவு? உங்களுடைய பிஸ்னஸுடைய வாடிக்கையாளர் அவர், கஸ்டமர் அவர். இங்கே என்ன உறவு? உங்களுக்கும் அவருக்கும் என்ன உறவு? கஸ்டமர்ன்ற உறவு, உங்களுடைய வாடிக்கையாளர். அப்போ என்னுடைய வாடிக்கையாளர், எனக்கு சப்ளையர், எனக்கு சப்ளை பண்ணுறவர், இல்லை என்கிட்ட பொருளை வாங்குறவர். உங்கள்கிட்ட பொருளை வாங்கினவர் பணம் கொடுக்காம இருக்கலாம், இல்லை உங்களுக்கு சப்ளை பண்ண வேண்டிய சப்ளை பண்ணாமல் இருக்கலாம். பணம் கொடுத்துட்டு இருப்பீங்க, சப்ளை பண்ணாமல் இருப்பார், பணத்தை வாங்கிட்டு போய் சப்ளை கொடுக்கல. அப்போ இங்கே என்ன உறவு? உங்களுக்கும் சப்ளையருக்கும் அவர் சப்ளையர்ன்ற உறவு. எனக்கு பணம் கொடுத்து இன்னும் சப்ளை பண்ணாமல் இருக்கிற அவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவு போட்டு. இல்லை உங்களுக்கு பணம் நீங்கள் ஒருத்தருக்கு கொடுக்கணும், அவருக்கு உங்களால் கொடுக்க முடியல. நீங்கள் ஒருத்தருக்கு கொடுக்கணும், அவருக்கு நீங்கள் கொடுக்க முடியும். அப்போ நீங்கள் ஒருத்தர் கொடுக்கணும், அவர் கொடுக்க முடியலன்னும் போது நீங்கள் அவருக்கு மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுக்கணும். பிகாஸ் பணத்தை வாங்கிட்டீங்க, கொடுக்கல, லேட் ஆகுது. அப்போ நீங்கள் மனசார அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஒரு விஷயம் சொல்கிறேன், இப்பயும் நிறைய பேர் கன்சல்டேஷன் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க, கிறிஸ்டலுக்கு பேமெண்ட் பண்ணி வெயிட் பண்ணுறீங்க, மருந்துக்கு பேமெண்ட் பண்ணி வெயிட் பண்ணுறீங்க, ஜென்ஸ்டோன்ஸ்க்கு வெயிட் பண்ணுறீங்க, நேரில் பார்க்கணும்னு எதிர்பார்க்குறீங்க, வெயிட் பண்ணுறீங்க. மானசீகமாக நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது உங்களுக்கு தெரியாது, இப்போ பேச்சு வந்தாலும் நான் சொல்கிறேன். உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது, அது வந்து எதிர்பார்ப்பு நியாயமானது தான். ஒரு மனிதனாக இருக்கும் பொழுது, ஒரு பிரச்சனைன்னு இருக்கும் பொழுது, அந்த பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கான்டாக்ட் பண்ணிட்டேங்க. பட் டியூ டு யுவர் கர்மாஸ் அது இங்கே லேட் ஆகுது, கிளியரன்ஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. உங்களுடைய கர்மா, என்னுடைய டைம் கிடையாது. நான் 12 to 3 மட்டும்தான் தூங்குறேன், மற்ற டைம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறேன். பட் மேக்ஸிமம் நான் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? இந்த டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேன்து, டாக்டர் கொடுக்க மாட்டேன்றாரு, அவர் நேரில் பார்க்க அலோவ் பண்ண மாட்டேன்றாரு, மருந்து லேட் பண்ணுறாரு, கிறிஸ்டல் லேட் பண்ணுறாரு, இதோன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க, இதை வரமாட்டேங்குது அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? அந்த தாட்பாம் எனக்கு வரும். நீங்கள் என்ன மனசை நினைக்கிறீங்களோ அந்த தாட்பாம் அத்தனை பேருக்கிட்டும் எனக்கு வரும். அது உண்மைதான், கரெக்டு தான். ஆனால் முறையாக செஞ்சுட்டு தான் இருக்கும். பட் உங்களுக்கு தான் ஃபேவர் பண்ணிட்டு இருக்கும். டிலே ஆகிறது கூட உங்களுடைய காரணத்தினால தான் லேட் ஆகுது. அது கூட உங்களுடைய நன்மைக்காக தான் லேட் ஆகுது. ஏதோ வந்தோம் போனோம் கொடுத்தோம் இல்லாமல் நன்மைக்காக தான் பண்ணுறோம். பட் உங்களுடைய தாட்பாம் என்ன? லேட் ஆகுது நீங்கள் நினைக்கும் பொழுது அந்த தாட்பாம் எனக்கு வரும், அது எனக்கு பாதிக்கும் இல்லையா? அப்போ அதை நான் என்ன ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கணும்? அப்போ சித்தர்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன், என்ன சர்வீஸ் பண்ணுறேன், என்ன கொடுக்குறேன். பியாண்ட் மை பிஸ்னஸ், பியாண்ட் மை ப்ரொஃபஷன், பியாண்ட் மை ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ், அதையும் விட்டுட்டு நம்ம எவ்வளோ தூரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது சித்தர்கள் பார்க்குறாங்க, இறைவன் பார்க்குறாங்க, என்னுடைய குருமார்கள் பார்க்குறாங்க. இருந்தாலும் நானும் உங்கள்கிட்ட டெய்லி மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இது உங்களுக்கு தெரியாது, நான் கேட்டுக்குவேன். யாரெல்லாம் என்னுடைய அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணிட்டு கிறிஸ்டலுக்காக வெயிட் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு ஜெம்ஸ்டோனுக்காக வெயிட் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் என்னை நேரில் பார்க்கணும்னு நினச்சி பார்க்க முடியாமல் வருத்தப்பட்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் என் மீது அறிந்தும் அறியாமலும் என் மேலே வருத்தமாகவும் கோபமாகவும் சங்கடமாகவும் இருக்கின்றார்களோ, நல்லா பார்த்துக்கோங்க. யாரெல்லாம் என் மீது வருத்தமாகவும் கோபமாகவும் சங்கடத்தோடும் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் நான் மனதார மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாரையும் நினைச்சு மனதார மன்னிப்பு டெய்லி கம்பல்சரியா கேட்டுருவேன். அப்படி கேட்கும் பொழுது உங்ககிட்ட இருந்து வர நெகட்டிவ் எனர்ஜி என்னை பாதிக்காது. இறைவனுக்கு தெரியும், ஓ இளங்கோ நீ நல்லா கரெக்டா பண்ணிட்டு இருக்க, செய், பரவாயில்ல. அவங்களுக்கு தெரியாம நெகட்டிவ் எனர்ஜி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, பரவாயில்ல, அதை நியூட்ரலைஸ் பண்ணிக்கலாம், அதனால உனக்கு எதுவும் பாதிப்பு வராது. பட் நீயும் வந்து அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் செய்யி அப்படின்னு. இப்போ நானும் செய்யறோம். உங்ககிட்ட இருந்து நெகட்டிவ் எனர்ஜி உங்களையும் அறியாம நீங்க போடுவீங்க, டாக்டருக்கு அனுப்பணும்னு நீங்க நினைக்க மாட்டீங்க. பட் லேட் ஆச்சு, இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம், இதோ பாருன்றாங்க, அவரும் ஓகேன்றாரு, ஆஸ்தம்பி சாரையும் கான்டாக்ட் பண்ணாலும் பண்ண முடியல, அவரும் ஏதோ சொல்லிட்டே இருக்கிறார். இப்படியே போகுது. நீங்க நினைக்கிற தாட் ஃபார்ம் அந்த செகண்டு அது டைரக்டா என்னுடைய யாராக்கும் வந்துடும்.
நீங்க யார் எங்க இருந்து நினைச்சாலும் நான் எங்க உட்கார்ந்தாலும் அது டைரக்டா வந்து சித்தர்கள் மகான் கிட்ட நான் பேசிட்டே இருந்தாலும் கூட அவருடைய தொடர்பில் இருந்தாலும் கூட அவங்களுடைய கம்யூனிகேஷன் அவங்க இருந்தாலும் கூட இப்போ 3 ஹவர்ஸ் சித்தர்கள் கூட நாம் இருந்தபோது அவங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு சென்ட் ஆஃப் பண்ணி கொடுத்து கீழே வந்தேன். அப்போ கூட இந்த எனர்ஜி எனக்கு வந்துட்டு தான் இருக்கும், ஸ்டோர் ஆயிடும், அவ்வளவுதான். பட் அந்த எனர்ஜி எனக்கு ஏதாவது ஒரு வகையில டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ அதுக்காக நானும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அப்ப நான் மன்னிப்பு கேட்கும் பொழுது என்ன ஆகுன்னா உங்ககிட்ட இருந்து வர நெகட்டிவ் எனர்ஜி எனக்கு நியூட்ரலைஸ் ஆயிடும், அது என்னை பாதிக்காது. நான் மன்னிப்பு கேட்டுக்கேன். ஸோ அந்த மன்னிப்பு கேட்கறது சாதாரணமான விஷயம் கிடையாது, அவ்வளோ விஷயம் இருக்கு, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், மன்னிப்பின் மகத்துவத்தை உலகத்துக்கு சொல்ல வந்த பெரிய மகான் சித்தர் வந்து இயேசு. அவரை தவிர மற்றவங்க யாரும் அந்த அளவுக்கு மன்னிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் யாரும் இது வரைக்கும் கொடுக்கல, எல்லாருமே அதோட கொஞ்சம் கம்மி தான். பட் அதில் அவ்வளோ விஷயம் இருக்கு, லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க. நம்ம எல்லா நாளும் டெய்லி கேட்க வேண்டிய மன்னிப்பு தான். ஏன் டெய்லி மன்னிப்பு கேட்கணும் சார், என் பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னா போதும் அதுக்கு பிறகு நான் கேட்க தேவையில்லை, அப்படி இல்லை. நம்ம லைஃப் லாங் கேட்டுகிட்டே இருக்கணும். ஏன் லைஃப் லாங் நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும்னா அந்த அளவுக்கு நான் யாருக்கே நெகட்டிவ் எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும், டெய்லி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கிளியர் வாய்ஸில் பார்த்தா தெரியும், அல்லது சாதாரண கொஞ்சம் ரிலீஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் யாருக்கெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி வந்திருக்கும். அந்த டெக்னிக் நம்ம டெய்லி நைட்டில் படுக்கும் பொழுது எப்படி கிளென்சிங் பண்ணிட்டு படுக்கணும் நம்ம அடுத்தடுத்து சொல்லுவோம். இதெல்லாம் முடிச்ச பிறகு நான் சொல்லி கொடுக்குறேன். டெய்லி படுக்கும்போது நைட்டில் நம்ம என்னென்ன நெகட்டிவ் எனர்ஜி வாங்கியிருக்கோமோ அதெல்லாம் அப்டேட் பண்ணி கிளியர் பண்ணிட்டோம்னா நெகட்டிவ் கர்மாவே சேராது. அது அக்குமுலேட் ஆன பிறகு தான் ஒரு பிரச்சனையாக நமக்கு வரும். அது அக்குமுலேட் ஆன பிறகு ஒரு பிரச்சனையாக நமக்கு வந்து வேறு பிரச்சனையாக கொண்டு கொடுக்கும். அக்குமுலேட் ஆக கொடுக்கும், அன்னன்னைக்கே எரேஸ் பண்ணணும். அப்பப்பே எப்படி கிளாஸ் டீச்சர் கிளாஸ்ல ஒரு சம் போடும்போது எழுதும்போது அப்பப்பே போர்டில் அடிச்சிடுறாங்க, அதனால அப்பப்பே அடிச்சிடணும். டெய்லி அன்னன்னைக்கே கிளென்சிங் பண்ணிடணும். அப்படி பண்ணோம்னா நம்ம லைஃப்ல ஹாப்பியா இருக்கும். அந்த டெக்னிக் நான் பின்னாடி சொல்லி கொடுப்போம், வருஷத்துக்கு. ஸோ இப்போ இந்த சப்ஜெக்ட் வருவோம். அவங்க பேரை போட்டுக்கோங்க, யாரிடம் மன்னிப்பு கேட்கறமோ அவங்க பேரை போட்டுக்கோங்க. நான் இப்பிறவியிலும் முற்பிறவிகளிலும் அறிந்தும் அறியாமலும் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தினருக்கும் செய்த அனைத்து தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் உங்கள் மனதை புண்படுத்தியதற்கும் நான் தாய்மையுடன் தங்களிடம் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். என்னுடைய எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களாலும் உங்கள் மனம் புண்படும்படியும் உங்கள் குடும்பத்தினர் மனம் புண்படும்படியும் நடந்து கொண்டதற்காக நான் மீண்டும் தங்களிடம் தாய்மையுடன் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். இது ஜென்ரலா வர்ற கான்செப்ட் தான். நீங்கள் என் மீது காட்டிய அன்பிற்கும் நான் சுகமாக வாழ்வதற்காக நீங்கள் செய்த தியாகங்களுக்கும் நான் மனதார உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். நம்மிடையே எப்பொழுதும் அன்பும் ஒற்றுமை அமைதி நிலவட்டும். சேம் கான்செப்ட் தான், அதே தான். பட் அந்த உறவு முறைகளை மட்டும் மாற்றி போட்டுக்கிறோம். அந்த உறவு முறைகள் வந்து மாறி வரும், அவ்வளோதான். தென் அடுத்தது வந்து மன்னிக்க விரும்புகிறவங்க பேர் சேம் டெட்டோ அதே தான். அன்புள்ள அவங்க பேரை போட்டுக்கோங்க, யாரை மன்னிக்க இருக்குமோ அவங்க பேரை போட்டுங்க, உறவு முறைகளை போட்டுக்கோங்க. உறவு முறைகள்ன்றது நம்ம சொன்ன மாதிரி எந்த உறவாக இருந்தாலும், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பு, ஓனர் ரிலேஷன்ஷிப்பு, உங்கள் சபார்டினேட் ரிலேஷன்ஷிப்பு, எந்த ரிலேஷன்ஷிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் போட்டுக்கோங்க. அதே தான், உங்களுக்கே தெரியும். படிக்கணுமா? படிச்சிடணுமா? ஓ, புதுசாக வந்திருக்கோம், உங்களுக்கு தெரியாதோ? ஓகே ஓகே, எஸ் ரைட், ஓகே. அப்போ அவங்களுடைய பேரை போட்டுக்கோங்க. பேர் போட்டுட்டு அந்த யாரை மன்னிக்க விரும்புகிறோமோ அவர்களின் பெயர்கள் மற்றும் உறவு முறைகளை பேரை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் இப்பிறவியிலும் முற்பிறவிகளிலும் அறிந்தும் அறியாமலும் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் செய்த அனைத்து தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் எங்கள் மனதை புண்படுத்தியதற்கும் நான் உங்களை மனதார மன்னிக்கின்றேன். அப்படி போட்டுக்கோங்க. உங்களுடைய எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களாலும் என்னுடைய ஸ்லாஷ் போட்டிருக்கு, எங்களுடைய அங்க எப்படி பேர் போட்டுக்கணும் போட்டுக்கோங்க. எங்களுடைய மனம் புண்படும்படியாக நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நடந்து கொண்டதற்காக நான் உங்களை மனதார மன்னிக்கின்றேன். நீங்கள் என் மீது காட்டிய அன்பிற்கும் நான் சுகமாக வாழ்வதற்காக நீங்கள் செய்த தியாகங்களுக்கும் நான் மனதார உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். நம்மிடையே எப்பொழுதும் அன்பும் ஒற்றுமையும் அமைதியும் நிலவட்டும் போட்டுக்கிறீங்க. தென் இறைவா இவரை அல்லது இவர்களை பெயர் போட்டுக்கோங்க, உறவு முறைகளையும் போட்டுக்கோங்க. இந்த பிறவியில் என்னுடைய வாழ்வில் சந்திக்க வைத்ததற்காக நன்றி நன்றி நன்றின்னு சொல்லணும். இது வந்து நீங்க மன்னிப்பு கேட்கறவங்ககிட்டையும் போட்டுக்கணும், மன்னிப்பு கொடுக்குறவங்ககிட்டையும் போட்டுக்கணும். மன்னிப்பு கேட்கறவங்ககிட்டையும் இந்த ஸ்டான்ஸா போட்டு முடிக்கணும், மன்னிப்பு கொடுக்குறவங்ககிட்டையும் இந்த மன்னிப்பு ஸ்டான்ஸா இதை போட்டு முடிக்கணும். இவர்களை இந்த பிறவியில் என்னுடைய வாழ்க்கையில் சந்திக்க வைத்ததற்காக நன்றி நன்றி நன்றி. ஏன் சந்திக்க வைக்கிறாங்கன்னா சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக. நீங்க சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக தான் இந்த பிறவியில் அவங்கள லிங்க் பண்ணி இறைவன் அனுப்புறாரு. அவங்கள போட்டு நீங்க அந்த பிறவியை கத்துக்கிறீங்க. கத்துக்கிட்டு அடுத்த லெவலுக்கு நம்ம போறோம், அடுத்த கிளாஸ் பாஸ் ஆகிறோம். அதுதான். அதனால கம்பல்சரியா அந்த சந்திக்க வைத்ததற்கு நன்றி சொல்லிடுறேங்க. இதை வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுல இந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது
நிறைய ஃபேமிலி இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம், பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பாசிட்டிவாக இருப்பாங்க, நெகட்டிவாக இருப்பாங்க. நமக்கு ரொம்ப உயிருக்கு உயிராக கொடுக்குற ஹெல்ப் பண்ணுற பக்கத்து வீட்டுக்காரங்களும் இருப்பாங்க. நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற எதிரிகளாகவும் இருப்பாங்க. அது நேர்முக எதிரிகளாகவும் இருக்கலாம், மறைமுக எதிரிகளாகவும் இருக்கலாம். நம்மகிட்ட நல்லா பேசிட்டு நமக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்கிறவங்க. நம்மக்கிட்ட நல்லாவே பேசுவாங்க, ஆனால் ஆப்போசிட்டாக உள்ள வேலை செய்வாங்க. சில பேர் டைரெக்டாகவே நம்மகிட்ட மோதுவாங்க. எப்படி சின்ன சின்ன பிரச்சனை வரும். எங்கள் வீட்டுக்கு போய் இப்படி தள்ளிவிட்டான், இந்த காம்பவுண்ட் சைடு கொஞ்சம் தள்ளி கட்டி விட்டான், எங்களுடைய மரத்து இலை வந்து அங்கே விழுந்துருச்சு, அவங்க வீட்டு மரத்து இலை எங்களுக்கு விழுந்துருச்சு. ஏன்னா சும்மா மைனர் சில்லி மேட்ரு. வாசல் பெருக்கி கோலம் போடும்போது தண்ணி அவங்க வீட்டு மேலே விழுந்துருச்சு, குப்பை அவங்க வீட்டு மேலே போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் சின்ன சின்ன சில்லி மேட்டர்ஸ், ரொம்ப சில்லியாக இருக்கும். பட் இந்த மாதிரி மேட்டர் நடக்கும். இது சொந்த வீட்டுக்காரங்களுக்கும் நடக்கும், வாடகை வீட்டுக்காரங்களுக்கும் நடக்கும். வாடகை வீட்டுக்காரர் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க, சொந்த வீட்டுக்காரன் வேற வழியே இல்லை, அங்கேயே தான் இருந்தாலும். அப்போ இதெல்லாம் இருக்கும். அப்போ பாசிட்டிவாக சொல்லுவாங்க, நெகட்டிவாக சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க, அந்த வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க, ஜாதகம் பொருந்தலை. சரி, ஜாதகம் பொருந்தலைன்னும் போது அவங்க கேட்குறாங்க, சரி ஏன் ஜாதகம் பொருந்தலை, வந்து பார்த்தோம் ஜாதகம் பொருந்தலை, சரி வேற யாராவது இருந்தால், பொண்ணுங்க வேற யாராவது இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபேமிலி அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க ரிலேட்டிவே 2 பொண்ணுங்க இருக்காங்க அங்கேயே. ஆனால் மனசு இல்லை பாருங்க. சரி, எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, எங்கள் பொண்ணை பார்த்தீங்க, ரைட்டு ஓகே, அது ஜாதகம் பொருந்தலை, ரைட் ஓகே. ஜாதகம் பொருந்தா யாரும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா, பொண்ணு வீட்டுக்காரரும் சரி மாப்பிள்ளை வீட்டுக்காரரும் சரி கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்க யதார்த்தமாக கேட்குறாங்க, வந்தவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரர் கேட்குறாங்க, வேற ஏதாவது உங்கள் சொந்தக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா, பொண்ணு வீட்டு யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்க ஜாதகம், சரி அவங்களையும் பார்ப்போம்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ யதார்த்தமாக நல்ல மனசு இருக்கவங்க, சரிங்க நம்ம பாப்பாவுக்கு ஜாதகம் போகலையா, சரி பாருங்க நமக்கு தெரிஞ்சுங்க இருக்காங்க, பக்கத்தில் இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லலாம், பார்க்கலாம். ஆனால் முழுக்க சொல்லி அனுப்புகிறாங்க, இல்லைங்க அப்படின்னா யாரும் இல்லைங்க, ஏதாவது இருந்தால் சொல்லி அனுப்புகிறாங்க, திருப்பி அனுப்புகிறாங்க. இவங்க விழுந்து சாமி கும்பிட்றாங்க. என்ன புண்ணியம் சொல்லுங்க. இப்போ ஜாதகம் வந்து பொருந்தாதான் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க. பொருந்தல நல்லா தெரியுது, ஜாதகம் பொருந்தல, ஜோதிடர் வராது, இதுக்கு பொருத்தம் இல்லைங்க, சரியில்லை, வேண்டாம், ரைட் ஓகே. அப்போ நீங்கள் வேற ஆடைன்னு பார்க்க போறீங்க. அப்போ வந்தவங்க கேட்குறாங்க, இவ்வளோ தூரம் வந்தா, சரி உங்கள் ஊரில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேற யாராவது பொண்ணுங்க தான் சொல்லுங்க. சொல்லலாமா இல்லையா, அதானே புண்ணியம், நல்லா தானே. உங்கள் வீட்டு பொண்ணு பிறந்தலான்றதுக்காக அவங்க சொல்றாங்க, இல்லைங்க எங்களுக்கு யாருமே. பட் எனக்கு தெரியும், பக்கத்தில் அவங்க ரிலேட்டிவ்லேயே 2-3 பொண்ணு இருக்கு. எனக்கு தெரியும், பர்சனலாக தெரியும். அவங்க வீட்டிலே 2-3 பொண்ணுங்க, வயசுக்கு வந்த பொண்ணுங்க, கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்களும் வரன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நல்லாவே தெரியும், சொல்லலாம்ல. மனசு குறுகி போச்சு. ஆனா கும்பிடுறது என்னமோ சாமியா கும்பிடுறாங்க, மந்திரமா சொல்றாங்க. மந்திரமா சொல்லி என்ன பிரயோஜனம், சாமியா கும்பிட்டு என்ன பிரயோஜனம், வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய் விளக்கேற்றி என்ன பிரயோஜனம். எதுல கேட்கறதோ கடவுள் சுரூபமா தான் கேட்கிறாரு. ஏன் வேற யாராவது ஜாதகம் வந்தா சொல்லுங்க, பக்கத்துல 2-3 பொண்ணுங்க இருக்காங்க, எனக்கே நல்லா தெரியும், கொடுக்கலாமே, கொடுக்க மனசு, இதான் மனசு. அப்புறம் எப்படி எந்த தெய்வத்தை கும்பிட்டா எந்த தெய்வம் அருளாசி பண்ணும். நீங்க பொண்ணு கொடுக்க போறீங்க, மற்றவங்க யாராவது போறாங்க, பாருங்க இந்த மாதிரி பக்கத்துல இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கைட் பண்ணலாம். அது புண்ணியம் தானே, அந்த புண்ணியம் சம்பாதிக்க தெரியல. நீங்க கை காட்டி விட்டு அது ஏதாவது பொறுத்த மாதிரி கல்யாணம் பண்ண போறாங்க, இல்லைன்னா இல்லை, அதுல போய் என்ன இருக்கு, ஒன்றும் நமக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. பட் அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய மனசு இல்லை, பக்குவம் இல்லை. இப்படிதான் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. உழுந்து பண்டு கோயிலும் குளம் சர்ச்சு மாஸ்க்கு போயிட்டு இருக்கிறாங்களுடைய மனப்பக்குவம் இல்லை. மனம் இருந்தா சரியா போடும், கடவுளுக்கே போக வேண்டாம், கடவுள் உங்களை தேடி வருவார். நான் திரும்ப சொல்ற விஷயம், கடவுளை தேடி நீங்க போகவே வேண்டாம், கடவுள் உங்களை தேடி கதவு தட்டுவார், காலிங் பெல் அடிப்பார். நீங்க வேணான்னா கூட விட மாட்டார், தொட்டோன்னு தட்டுவார், காலிங் பெல் அது ஃபீஸ் போற வரைக்கும் அடிப்பார், போகவே மாட்டார், விட மாட்டார். அப்படி வரவேங்க. நீங்க ஏன் போய் லைன்ல நின்று காசையும் கொடுத்துட்டு போய் அங்க போய் லைன்ல நசிக்கிட்டு போறீங்க, ஏன் தெரியல, அறியாம. ஓகே, இந்த மாதிரி ஒரு பெரிய இன்சிடென்ட் என்னுடைய லைஃப்லன்னா, பக்கத்து வீட்டுக்காரர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு. அப்பவே வந்து நான் ரொம்ப பிஞ்சிலே பழுத்துது ஆன்மீகத்துல. அபூர்வ ஆற்றல் ஆராய்ச்சி இயக்கம்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல் படிக்கும்போதே வேற எனக்கு தெரிஞ்ச சில டீம்ஸ், அந்த டீம்ஸ்ல எல்லாமே என்னோட வயசுல பெரியும், நான் பையன் ஸ்டூடெண்ட்டு, என்னோட வயசுல பெரியவங்களாம் வச்சுட்டு அபூர்வ ஆற்றல் ஆராய்ச்சி இயக்கம்னு சொல்லிட்டு நடத்திட்டு இருந்தேன். இந்த ரேர் பவர்ஸ் எல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணுவேன். சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு எல்லாம் பெரிய ஆர்வம், இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஆர்வம். அப்போ அந்த அபூர்வ ஆற்றல் ஆராய்ச்சி இயக்கத்தினுடைய தலைவர், அப்பவே நான் தலைவர், ஸ்டூடெண்டா இருக்கும்போது நான் தலைவர் அப்படின்ற முறையில் கோயம்புத்தூர் மாவட்ட ஆவியுலக ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்துக்கு நான் லெட்டர் எழுதி அப்ளை பண்ணி
எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு எனக்கு விஷயத்தெல்லாம் கற்றுக் கொடுங்க, ஆவிகள்கிட்ட எப்படி பேசணும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் போட்டுருங்க. சரி, அவங்களும் என்ன பண்ணாங்க, 10th ஸ்டாண்டர்ட் லீவ், எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் எழுதியிருக்கோம், ரிசல்ட் வரல. சரி, ஒரு நாளைக்கு வாங்கன்னு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. நான் வந்து கோயம்புத்தூர் மாவட்ட ஆவியுலக ஆராய்ச்சியாளர் சங்கத்தில் வந்து செல்வபுரத்தில் தான் வந்து நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். ஆவிகள்கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு 3 நாள் அங்கேருந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அதுக்கு பிறகு அகத்திய பெருமானின் அருளாலும் புலிப்பாணி சித்தருடைய அருளாலும் என்னுடைய அடுத்த குருவை வந்து கண்ணை யோகியை வந்து சென்னை அம்பத்தூர்ல போய் பார்க்கணும். நேராக கோயம்புத்தூர்லேருந்து அவரை சென்னைக்கு வந்து பார்க்குற மாதிரி, அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிசிக்கலாக அவரை முதல்ல நேரில் பார்க்குறேன். லெட்டரில் எழுதி பர்மிஷன் கொடுத்துருந்தாரு. சரி, நீங்கள் வாங்க வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு கண்ணை யோகி எனக்கு லெட்டர் போடுறாரு. நான் கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து அங்கேருந்து கிளம்பி சென்னை வரணும். கோயம்புத்தூரில் 3 நாள் ட்ரைனிங் முடித்த பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கோயம்புத்தூர் ஆவியுலக ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய செயலாளர் ரத்னசாமி, தலைவர் வந்து ரத்னசாமி, செயலாளர் வந்து யுவராஜன். இவங்க நான் சென்னை போகணும் அப்படின்னு சொன்னபோது ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க, நைட் ட்ரெயின் புக் பண்ணிட்டாங்க. நான் எப்பயுமே நைட் ட்ராவல் பண்ணவே மாட்டேன், எப்பயுமே இன்னைக்கு வரைக்கும் கூட. எங்கே போனாலும் டே டைமில் ட்ராவல் பண்ணுவேன், நைட்டுனா அங்கேயே ஹால்ட் பண்ணி ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் காலையில் எழுந்து குடிச்சிட்டு அடுத்த ட்ராவல் தான் போவேன். என் கூட வர்றவங்க வந்து 2 நாளில் ட்ராவல் பண்ணால் 4 நாள் ஆகும். ஏன்னா நான் அங்கங்கே கேம்ப்பு நைட் ஆனால் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் தான் ப்ரொசீட் பண்ணுவேன். அது எந்த ட்ராவலாக இருந்தாலும் டே டைமில் தான் ட்ராவல் பண்ண, நைட்டில் பண்ண மாட்டேன். இந்த இது வந்து அவங்களுக்கு தெரியல போல இருக்கு. அவங்க அந்த மாவட்ட செயலாளரும் தலைவரும் என்ன பண்ணாங்க, டிக்கெட் எடுத்துட்டாங்க, சென்னைக்கு எனக்கு டிக்கெட் எடுத்துட்டாங்க. கேட்டால் நைட் ட்ரெயின் எடுத்துட்டாங்க. ப்ளூ மவுண்ட் ட்ரெயின் சார் வந்து பாவையில் நைட் ஆரம்பிக்குது, சென்னை போயிட்டு காலைல சேர்ந்து இவங்களே ரிசர்வ் பண்ணி டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டோம், நான் காலைல கிளம்பலான்னு பார்க்குறேன். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நைட் டிக்கெட், இவங்களுக்கு நைட்டு ட்ராவல் பண்ணி பழக்கம் போல இருக்குது. ஆனால் நைட் ட்ராவல் டிக்கெட்டு எடுத்து வந்துட்டு கொண்டுட்டோம் நாங்கள் டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐயா, நான் நைட்டில் ட்ராவல் பண்ண மாட்டேன், காலைல தானே போகணும், நான் ரூமில் காலைல கிளம்பி போயிருந்தேன். இல்லை, நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோமேன்னாங்க. சரி, அவங்களும் பாவம் நமக்காக போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ நேரம் ரிசர்வேஷன் பண்ணி டிக்கெட் எடுத்து கொண்டு இருக்காங்க, நாம் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் நைட்டில் அப்போ தான் ட்ராவல் பண்ணுறேன். நைட் ட்ராவல் என்னோடய லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் ட்ராவல் பண்ணுறேன். எல்லாமே ஒரு காரணத்தோடு நடக்குது, அது பின்னாடி சொல்கிறேன். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்றது வந்து பின்னாடி காரணத்தோடு தான் நடந்திருக்கு. அதை நம்ம பின்னாடி தான் ரியலைஸ் பண்ணுறோம். நான் நைட் ட்ராவலே பண்ண மாட்டேன். நைட் ட்ராவலுக்கு டிக்கெட் எடுத்து விட்டாங்க. நைட்டு ஒரு 9 மணிக்கு வந்து என்னை வந்து ட்ரெயினில் கோயம்புத்தூர் ஜங்ஷனில் வந்து என்னை சென்ட் ஆஃப் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப சின்ன பையனாச்சு, 10th படிக்கிற பையன் தானே. அவன் எங்கே தனியாக போக போகிறான், சரி நாமளே வருவோம்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் ஆவியுலக ஆராய்ச்சியாளர்கள், அந்த கோவை மாவட்ட ஆவியுலக ஆராய்ச்சியாளர் சங்கத்துடைய தலைவர் ரத்னசாமி அவர்களும் செயலாளர் யுவராஜ் அவர்களும் 2 பேரும் வந்து என்னை ட்ரெயினில் உட்காரிச்சு ட்ரெயின் மூவ் ஆகிற வரைக்கும் இருந்து எனக்கு சென்ட் ஆஃப் பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க. காலையில் அந்த ட்ரெயின் வந்து அரௌண்டு 6 o'clock மாதிரி நினைக்கிறேன், 5:30, 6 மாதிரி சென்னை வரும். நான் எப்பயுமே எங்கே போனாலும் அதுக்கு அங்கே போயிட்டு ரூமில் ஹோட்டல்லையோ அல்லது லாட்ஜிலையோ ரூமில் தங்கிட்டு ஸ்டே பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து சம்மந்தப்பட்ட இடத்துக்கு எங்கே போய் போவேன். பட் அன்னைக்கு பாருங்க, நான் கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது சென்னை சென்ட்ரலில் நான் இறங்கி அங்கே ரூம் புக் பண்ணி அங்கே ஹால்ட் பண்ணிட்டு காலையில் 9-10 மணிக்கு வர ஐடியா தான். மறுநாள் காலையில் வந்து அவரை பார்க்கணும். ஸோ கோயம்புத்தூரில் நைட் கிளம்புறோம், சென்னை சென்ட்ரல் வரோம், சென்னை சென்ட்ரல் இறங்கி அங்கே ஏதாவது ஹோட்டல்லையோ லாட்ஜிலையோ ஒரு ரூம் போட்டு தங்கிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு காலையில் திருப்பி அம்பத்தூர் வந்து பார்க்கணும், ரிட்டர்ன் வரணும், ரிட்டர்ன் வரணும். பட்டு டிவைன் என்ன பண்ணுறது மைண்டில், நான் எப்பயுமே சென்ட்ரல் போயிட்டு முன்னாடி வர்றது, அன்னைக்கு போகும்போது அந்த அம்பத்தூர்லேயே நம்ம இறங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்பத்தூரில் இறங்கிறேன். இதுவும் என் பின்னால் அவங்க இயக்குறார்கள், இறைவன் வந்து இயக்குறாரு, குருமார்கள் இயக்குறாங்க. நான் எப்பயுமே அங்கே சென்ட்ரல் போயிட்டு குளிச்சுட்டு ரெடி பண்ணிட்டு வர ப்ரோக்ராமில் இருக்கிறவன் காலையில் அரௌண்ட் ஒரு 4:35 o'clock இறங்கிறேன், அம்பத்தூரில் இறங்கிறேன். கோயம்புத்தூர் வந்து அம்பத்தூரில் வண்டி நிற்கிது, எக்ஸ்பிரஸ் நிற்கிது, நான் இறங்கிறேன். ஏன்னு எனக்கே புரியல, சரி எனக்குன்னு தோணுது, இறங்கிட்டேன், பேக்கோட இறங்கிட்டேன். அப்போது கரெக்டாக அம்பத்தூர் ஓடி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பிரிவிப்பாக்கம் ரோடு, அந்த பிரிவிப்பாக்கம் ரோடு தான் என்னுடைய குரு, 3வது குரு கண்ணை யோகியினுடைய வீடு. காலையில் போனால் விடிகாலம் 5-5:30 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன். வீடு திறக்கலை, கதவு திறக்கலை, இருட்டாக இருக்குது, லைட்டாக இருட்டாக இருக்குது, இன்னும் ஃபுல்லாக வெளிச்சம் வரல, சூரியனும் முளைக்கல. ஒரு 5:30 மணிக்கெல்லாம் போய் கதவு தட்டுறதுக்கும் யோசனை இருக்குது. ஒரு அன்டைமில் வந்திருக்கோம், இவ்வளோ நேரத்துக்கு போய் கதவு தட்டக்கூடாது, நாம் குருவை பார்க்க வந்திருக்கோம், கதவை தட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ணுறேன்.
ஒரு 5 போயிட்டேன்னு நினைக்கிறேன். 5, 5:30 மணிக்கு போயிட்டேன். ஒரு 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டேன். கதவு திறக்கல. கதவு திறக்கிறதுக்கு தட்டுறதுக்கு எனக்கும் யோசனை, வேண்டாம் அது அவங்கள கதவு திறக்கணும் பார்க்கலாம். சரி சூட் கேஸு பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பக்கத்து வீட்டுக்காரர் வந்தார். கண்ணகி ஐயாயினுடைய பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் வந்தார். வந்துட்டு, என்னப்பா தம்பி இங்கே வந்திருக்கே, அது மாதிரி ஐயாவை பார்க்க வந்திருக்கேன், என்னப்பா விஷயம், இந்த மாதிரி யோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுக்காக வந்திருக்கேன் நான். அப்படியாப்பா, சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் பக்கத்து வீடு, அவர் வீட்டு பக்கத்து வீடு, வாப்பா உட்காருப்பான்னு சொல்லி உட்காருப்பேன். எங்கேருந்து வந்திருக்கேன், தருமபுரிலேருந்து வந்திருக்கேன், என்ன பண்ணுறேன், எக்ஸாம் எழுதியிருக்கேன், இப்போ வந்துச்சுன்னா ரிசல்ட் வந்துச்சுன்னா +1 சேரணும் நான் அப்படின்னு. ஓகே ரைட்டு. இவரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இல்லை இவர் பெரிய ஒரு யோகி மகான்னு சொல்லி தெரியும், அதுக்காக நான் அவர் பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கேன். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் அவர், போய் இந்த ஆளை பார்க்குறப்ப வந்திருக்கேன். அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு எனக்கு. அதாவது அது என்ன சொல்ல வரேன்னு நல்லா மைண்டை வாங்கிக்கோங்க. போய் இந்த ஆளை பார்க்க வந்திருப்ப நீ, ஏன்பா 350 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தருமபுரிலேருந்து வந்திருக்க, இவரை போயா பார்க்க வந்துக்கிறேன்னாரு. என்னடா இது இப்படி சொல்றாரு, நாம பெரிய ஒரு இமேஜினேஷனோட பெரிய குருவை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இமேஜினேஷனோட வந்திருக்கோம். இவர் எடுத்த உடனே டப்புன்னு போய் இவரை பார்க்கவா வந்திருக்க, என்னப்பா நீ அப்படின்றாரு. ஒரு ஷாக் உள்ள. சரி சொல்லுங்க ஐயா என்ன விஷயம் அப்படின்னு. இல்லப்பா, யோகத்தை கத்துக்கிறோன்ற, நீ பகவத்கீதை புக்கு படிச்சீன்னா பகவத்கீதையில எல்லாமே இருக்கு, பகவத்கீதை இல்லாத விஷயத்த அப்ப இவர் சொல்லிடுவாரு, பகவத்கீதை இல்லாத விஷயத்த அப்ப இவர் சொல்லிட்டு போற, நீ போயிட்டு வீட்டுக்கு போய் நல்லா பகவத்கீதை புத்தகத்தை வாங்கி படிப்பா, அது இல்லாத விஷயம் எதுவுமே இல்லை, வாழ்க்கையில எல்லாமே விஷயம் அதுல இருக்கு, எல்லாத்த பத்தியும் பகவான் கிருஷ்ணர் சொல்லிக்கிறாரு, நீ அதை படிச்சாலே போதும், அது ஏன்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் சொன்ன பகவத்கீதை நான் படிச்சிருக்கேன். அப்போ நான் சொன்ன பகவத்கீதை நான் படிச்சிருக்கேன், பட் இருந்தாலும் இவர்கிட்ட கொஞ்சம் வித்தியாசமா ஏதோ எனக்கு தெரியணும் போல இருக்கு, தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு, அதனால தான் எனக்கு வந்தேன் நான். ஆடா போப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு, காலைல வந்துட்டேன்னா அவர், நீங்க டூத் ப்ரஷ் பண்ணிக்கிறீங்களா, குளிக்கிறீங்களா, ரெடி பண்ணிக்கிறீங்க, ரொம்ப உசுரிக்கிறாரு. நான் போகவும் விடலை. இல்லை உட்காருப்பான்றாரு. அப்புறம் வந்து சரி டூத் ப்ரஷ் பண்ணிக்கோங்கன்றாரு. சரி குளிக்கனா குளிச்சிருங்கன்றாரு. இல்லையா நான் சென்ட்ரல் அங்கே ரூம் போட்டிருக்கேன், ஏற்கனவே புக் பண்ணி வச்சிருக்கேன், நான் போயிட்டு அங்கே ரூம்ல தங்கிட்டு அப்புறம் வரலாம் தான் வந்தேன். சரி காலையில் இப்படி இறங்கிட்டேன், நான் போயிட்டு வந்தேன், அங்கே போயிட்டு குளிச்செல்லாம் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ குளிச்சிருப்பா அப்படின்னாரு. ரொம்ப கம்பல் பண்ணார். சரி டூத் ப்ரஷ் பண்ணியாச்சு, அவரையும் குளிக்க வச்சுட்டாரு. அங்கேயே நான் ரூமுக்கு போகிறனால அலோவ் பண்ணேன். எல்லாம் டிஃபனை கொண்டு கொடுக்குறாரு. காலையில் 6-7 கிழமை டிஃபன் வருது, சாப்பிடுங்க. ஐயா வேண்டாம் நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் இருங்கோ அப்படின்னு. இல்லை அதெல்லாம் இல்லை, சாப்பிட்டே ஆகணும். இதெல்லாம் சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணி என்ன பண்றாரு, நீ சாப்பிட்டு இப்படி கிளம்பு, வெளியே இப்படியே ஊருக்கு கிளம்பு, நீ இவரெல்லாம் பார்க்க வேணான்னு சொல்லி அனுப்புறாரு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன், இல்லை வேணா கிளம்பு. அவரை பத்தி ரொம்ப நெகட்டிவா பேசுறாரு, அவரை பத்தி நிறைய நெகட்டிவா பேசுறாரு, நெகட்டிவா சொல்றாரு. இவர் போய் பார்க்க வந்த பாரு, இவரெல்லாம் ஒரு மனுஷன் வந்த பாருன்ற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு அனுப்பவே பேக் பண்ணி அனுப்பவே பாக்குறாரு. எனக்கா நாம் இவர் தூரம் வந்துட்டோம், ஆனா இவர் சொல்ற ரீசன் எல்லாம் பார்த்தா இவர் ஒன்றும் அப்படி ஒன்றும் பார்க்க வேண்டிய மனுஷன் மாதிரி தெரியலையே, இப்படி நெகட்டிவா சொல்றாரு, இது ஒன்றும் சரிப்பட்டு வரா போலக்குது அப்படின்னு ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் அதெல்லாம் இல்லை, வந்துட்டோம் பார்த்தே ஆகணும். இன்னொரு பக்கம் ஆசிலேஷன் என்னையே குழப்பி விட்டார். நான் எப்பயும் ஸ்டடி மைண்டா இருக்கிறாரு, ரொம்ப கரெக்டா இருப்பேன், பிடிவாதம்னா பிடிவாதம் கரெக்டா இருப்பேன், நல்லதும் சரி கெட்டதும் சரி. ஒரு பிடிவாதமா இருந்து நல்ல விஷயம் வந்தா ஓகே, பிடிவாதமா தப்பு வந்துச்சுன்னா அடுத்தவங்க கையை காட்ட மாட்டேன், நீ தான் உன்னால்தான் இன்னைக்கு நிறைய பேர் அதான் பண்ணுவாங்க. நல்லதுன்னா நானும் என்னவாங்க, கெட்டதுன்னா உன்னாலதான், நீ தான் சொன்னேன்னு கை காட்டும், நீ உன்னால்தான் ஆச்சு. நான் அப்படி சொல்ல மாட்டேன். நல்லதுனாலும் அது நான் தான் காரணம், கெட்டதுனாலும் அது முழுக்க நான் தான் காரணம். அது பக்குவம் வந்து எனக்கு சின்ன வயசுலேயே வந்துடுச்சு. பட் இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், நல்லதுன்னா நான் தான் காரணம், கெட்டனா நீ தான் காரணம் கை காட்டுவான். இன்னைக்கு இந்த பெரியவங்கள கூட பார்த்தேன். பட் அந்த இறைவன் வந்து எனக்கு அந்த பக்குவத்தை சின்ன வயசுலேயே கொடுத்தார். நல்லதுனாலும் சரி அதுக்கு நான் தான் பொறுப்பு, ஓகே, அதுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டுக்க மாட்டேன், பெருமை அடிச்சுக்க மாட்டேன். பட் கெட்டதுனாலும் அதுக்காக நான் யாரையும் அடுத்தவங்களை கையை காட்ட மாட்டேன். தப்பு நம்ம தான் பண்ணியிருக்கோம், ஏதோ டியூ டு பாஸ்ட் லைஃப் கர்மாலாம் தப்பு பண்ணியிருக்கோம், ரைட், நம்ம அந்த லெசன் கற்றுக்கணும், ரைட் ஓகே அப்படின்னு நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்க தான் காரணம், யாருமே கையை காட்டும். ஸோ இந்த மாதிரி நாம இருக்கிறோம். ஆனா என் மனசே குழப்பி விட்டாரு, என்னடா போகலாமா உணவா ஆசிலேஷன். அப்புறம் சரி இல்லை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா சென்ட் ஆஃப் பண்ணி டிஃபன்லாம் சாப்பிட்டு அனுப்பிச்சுடுறாரு. அனுப்பிச்சுட்டு பார்க்குறாரு, நானும் சுட்கா சேர்த்து வெளியே வந்துட்டேன். ஆனா வெளியே போக முடியல, ஃபாலோ பண்றாரு. அப்புறம் என்ன பண்ணி வழி இல்லை, பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஒரு டீ கடையில, அங்க பக்கத்து ஒரு டீ கடையில உட்காந்துட்டேன். அந்த டீ கடைக்காரர் என்ன பண்றாரு, எவ்வளவு நேரம் தான் தம்பி உட்காந்துருப்பாருன்னு அவர் என்னப்பா தம்பி யாரை பார்க்க வரணும் என்ன,
நான் ஏற்கனவே இவர்கிட்ட சொல்லி நெகட்டிவ் சொன்னால நான் இவர் பார்க்க போனா அவர்கிட்ட சொல்லல, இல்லைங்க வேற ஒரு வேலையை வந்த ஃப்ரெண்டுக்காக வந்த வெயிட் பண்றேன்னு சொன்னேன். அப்புறம் அந்த டீ கடை ஆச்சு, அவரும் ரொம்ப நேரம் அதுக்கு மேலே அங்கேயும் உட்காரணும், பக்கத்தில் இன்னொரு கடை அங்கே போய் இப்படியே 2 3 கடை மாறி மாறி உட்காரோம். 9 மணிக்கு அது திறக்கல அன்னைக்குன்னு பார்த்து. எத்தனையோ தந்துருவார் போல இருக்கு, பட் அன்னைக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. 9 மணி ஆயும் கதவே திறக்கல. அப்புறம் 10 மணிக்கு தான் கதவு திறந்தது. இங்கே எட்டி எட்டி பார்த்துட்டு இவர் எப்போ கதவு என்னையா உபசரிச்சு இவர் வீட்டுக்கு போக வேண்டான்னு சொன்னாரு, அவர் வீட்டுக்கு போகாம எப்படி பார்த்து 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 அவர் எப்போ கதவு சாத்தினாரு இவர், அப்போதான் கதவு 10 மணிக்கு தர்றாங்க. டக்குன்னு இவர்கிட்ட நுழைஞ்சிட்டு குரு வீட்டை நுழைஞ்சிட்டேன். அப்பதான் 10 மணிக்கு நுழைகிறேன். அக்கம் பக்கம் பார்த்து பார்த்து பயந்து பயந்து என்ன வானாண்டார் போன்றாரு, கிளம்புன்றாரு. நான் வேணா வந்து ஸ்டேஷன் வந்து ட்ராப் பண்ணட்டுமா, ஸ்டேஷன் ஒன்று அம்பத்தூர் ஸ்டேஷன், ஏன்னா அம்பத்தூர் ஸ்டேஷனுக்கும் இவர் வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். நான் வேணா வண்டியில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணட்டுமா, நான் வேணா ஆட்டோ புக் பண்ணி அனுப்பிட்டுமா, இல்லை நானே கொண்டு வந்து வண்டியில் ட்ராப் பண்ணி விட்டுமாப்பா அப்படின்னு அந்த அளவுக்கு சென்டாப் பண்ண பார்க்குறாரு இவர் பக்கத்து வீட்டுக்கார். அப்படியே எஸ்கேப் ஆகி 10 மணிக்கு கதவு திறந்து அப்புறம் உள்ளே போகிறேன். உள்ளே போனோம், ஐயா உட்காந்துருக்காரு. அவரை பார்த்துட்டு வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். அந்த மொமெண்ட் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தருணம். மிகப்பெரிய தருணம். என்னுடைய வாழ்க்கையை பற்றி போட்ட அந்த நிமிடம் அது. அந்த தரிசனத்துல என்னுடைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிறவிகள் வந்து வேனிஷ் ஆயிடுச்சு. அந்த பார்வை, அந்த பார்வை வேற ஒண்ணுமே சொல்ல. ஜஸ்ட் அவர் என்ன பார்த்தார், வாப்பா இப்பதான் வந்திருக்கியா. அதுக்கு அர்த்தம் நிறைய அர்த்தம் இருந்தது, பின்னாடிதான் அது புரிஞ்சது. இப்பதான் என்ன பார்க்க வந்திருக்கியா, முதல் வாப்பா எப்படி இருக்க, என்னை பார்க்க இப்பதான் வந்திருக்கேன். ஒரு 5 நிமிஷம் என்னால பேசணும் பாருங்க. இப்ப கூட வார்த்தைகள் எத்தனையோ ஜென்மங்களை வந்து அந்த பார்வையிலேயே நியூட்ரைஸ் பண்ணிட்டார். எத்தனையோ ஜென்மங்கள். அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஜென்மங்களை வந்து என்னுடைய லைஃப்ல அந்த பார்வையிலேயே நியூட்ரைஸ் பண்ணிட்டார். அப்படின்னா அவருக்கு எவ்வளவு பவர் இருக்கும் பாரு. 20,000 ஜென்மங்களை வந்து ஒரு ஒரு பிறவியில ஒரு ஒரு ஜென்மத்தில் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளோ துக்கப்படுறோம், எவ்வளவு விஷயம். கிட்டத்தட்ட 21,000 21,008 நினைக்கிறேன். எஸ், 21,008 கரெக்ட். 21,008 ஜென்மங்களை வந்து அப்படியே நல்பை பண்ணிட்டார், அப்படியே நல்பை பண்ணிட்டார். அப்ப அந்த குருக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்திருந்தா, அகத்திய மகானும் புலிப்பாணி மகானும் எவ்வளவு அவருக்கு அதை கொடுத்திருந்தா, அந்த அந்த பார்வையிலேயே எனக்கு அத்தனை 21,008 ஜென்மங்களை வந்து டோட்டலா நல்பை பண்ணிட்டார், நல்பை பண்ணிட்டார். அந்த பார்வையிலே ஜஸ்ட் பார்வை 3 தான். வாப்பா எப்படி இருக்க, சௌக்கியமா, இப்பதான் என்னை பார்க்க வந்திருக்கியா. அப்பதான் தெரியுது இவர் எத்தனை ஜென்மங்களாக அகத்திய மாமுனியும் புலிப்பாணி சித்தரும் கண்ணை யோகியும் எனக்காக வெயிட் பண்ணி என்னை டேக்கிள் பண்ணி என்னை அப்படியே படிப்படியா உயர்த்தி உயர்த்தி கொண்டு வந்திருக்காங்க. இப்பதான் என்னை பார்க்க வந்திருக்கியா. எஸ். அப்போ பார்க்கறது வந்து நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு, அவருக்கு ஒரு வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய வயசு வச்சுக்கோங்க, நான் வயசு வச்சுங்க. அப்போ அந்த வயசுக்கும் இந்த வயசுக்கும் எங்க 2 பேருக்குமே சம்மந்தம் இல்லை. அவர் பல ஜென்மங்களாக என்னை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு, நானும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். என்னை பார்க்க இப்பதான் வந்திருக்கியா. எஸ், இப்பதான் வந்திருக்கேன். அப்போ அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ அந்த கற்றுக்கொட வேண்டிய விஷயங்களை வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்காக அகத்திய மாமுனி, இறைவன் வந்து அகத்திய மாமுனியை செலக்ட் பண்றாரு, அவர் வந்து புலிப்பாணியை செலக்ட் பண்றாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து கண்ணை யோகியை செலக்ட் பண்றாங்க. கண்ணை யோகி என்ன செலக்ட் பண்றாரு, என்ன செலக்ட் பண்ணி சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு. அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், இந்த விஷயங்களை நீங்க மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கன்னு சொல்றேன். அப்ப இந்த விஷயங்களை நீங்க மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்களும் சித்தர்களாக இருக்கிறீர்கள் தான் அர்த்தம். சித்தர்களாக மாறணும்னு அர்த்தம். சித்தர்களாக மாறி பக்குவப்பட்டு வரணும்னு அர்த்தம்.
இறைவன் உங்ககிட்ட அந்த எதிர்பார்ப்பை எதிர்பார்க்கிறாருன்னு அர்த்தம். அந்த இறைவனுடைய எதிர்பார்ப்பை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணுவீங்களா, இல்ல சாதாரண மக்களோட மக்களாக நானும் வாழ்ந்து மடிந்து அடுத்த பிறவிக்கு போவேன்னு நினைப்பீங்களான்றது இட் இஸ் அப் டு யூ, உங்க கையில இருக்கு. இறைவனுடைய எதிர்பார்ப்பு நீங்களும் அப்படியெல்லாம் சித்தர்களாக மாறி நீங்களும் மக்களுக்கு நிறைய சர்வீஸ் பண்ணி எல்லா மக்களையும் உய்விக்க வைக்கணும், வாழ வைக்கணும், சந்தோஷப்பட வைக்கணும். இந்த பிறவி பெரும்பிணியிலிருந்து அவங்களையெல்லாம் குணமாக்கி நீங்கள் நல்லா வாழ வைக்கணும்னு இறைவன் எதிர்பார்க்கிறாரு. என் மூலமாக உங்களுக்கு சொல்றாரு. நாம சொல்றது எல்லாருமே குருமார்களாக மாறணும், எல்லாருமே தெய்வங்களாக மாறணும். கர்மா எனர்ஜி ஹீலிங்குடைய கான்செப்ட் இதுதான். எல்லாருமே குருமார்களாக மாறணும், எல்லாருமே குருமார்களாக மாறி தெய்வங்களாக மாறணும். யார் காலையும் போய் விழ வேண்டாம், யார் காலையும் பாத பூஜை பண்ண வேண்டாம், யார் காலையும் விழுந்து நீங்க தான் கதின்னு விட வேண்டாம்ன்றதுதான் கர்மா எனர்ஜி ஹீலிங்கினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து. ஸோ நான் அன்னைக்கு மட்டும் அவரை பார்க்காம இருந்திருந்தேன்னா இத்தனை பிறவிகள் எனக்கு சேவ் ஆயிருக்காது, இத்தனை பிறவிகள் நான் பிறந்திருக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் மக்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கும் சேராது, உங்களுடைய பிறவிகளில் இந்த மாற்றங்களும் வராது. இப்போ நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம்னா ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு வகையில் அந்த பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நடந்து நீங்க சந்தோஷப்படுறீங்க, ஹாப்பியா இருக்கிறீங்க, இதை விட ஹையர் லெவலுக்கு நீங்க வரீங்க அப்படின்னு சொன்னா அது இறைவனுடைய நோக்கம். அது இறைவன் என்னுடைய மூலமாக என்னை கர்த்தாவாக பயன்படுத்தி கொண்டு வராங்க. அப்ப இந்த விஷயம் நீங்க மக்களுக்கு கொண்டு போய் சொல்லும் பொழுது நீங்களும் சித்தர்களாக மாறுகிறீர்கள். நாம நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு விஷயத்த சொல்லி அதை அவங்க கேட்டு அவங்க சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கு தான் சேரும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க தலைமுறைகளுக்கும் போய் சேரும். நல்ல விஷயத்த சொல்லுங்க, கர்மாவை பத்தி சொல்லுங்க, கர்மாவை பத்தி புரிஞ்சுக்க சொல்லுங்க. கர்மா தான் வாழ்க்கை, கர்மாவை ஹேண்டில் பண்றது தான் வாழ்க்கை. இந்த கர்மாவை ஹேண்டில் பண்ண தெரியலன்னா திருவள்ளுவர் ஒரு திருக்குறள்ல சொல்லுவார், பணத்தை சம்பாதிக்க தெரியாதவன் பிணம் சொல்லுவார். ஒரு குறள்ல வரும். இந்த உலகத்துல பணம் கண்டிப்பா வேணும், பணத்தை இல்லாம வாழ முடியாது. அப்ப பணத்தை சம்பாதிக்க தெரியாதவன் பிணத்திற்கு சமம், இறந்த உடலுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவார். அது உண்மை. அப்போ இந்த உலகத்துல பணம் இல்லாம வாழ முடியாது, அந்த பணத்தை சம்பாதிக்க தெரியணும். அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னா நிறைய பேர் நெகட்டிவா சம்பாதிக்கிறாங்க. அப்படி நெகட்டிவா இல்லாம பாசிட்டிவா சம்பாதிக்க தெரியும். நம்ம பாசிட்டிவா சம்பாதிச்சு போகணும். அதே மாதிரி மக்களுக்கு நாம ஒரு உதவி, ஒரு தன்னடம் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம மக்களுக்கு நம்ம சொல்றோம், அதை கேட்டுக்கொள்ளாததும் அவங்களுடைய விருப்பம். அது ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம், அதை கேட்டுக்கொள்வதும் கேட்டுக்கொள்ளாம சஃபர் ஆகுதும் அது அவங்களுடைய கர்மா போகுது. இப்ப நல்ல விஷயம் நீங்க சொல்லுங்க, இப்படி கர்மான்னு ஒண்ணு இருக்கு, அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, இது நல்லது அப்படின்னு நீங்க அட்லீஸ்ட் தினமும் யாருக்காவது உங்களுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் தினமும் இன்னைக்கு இன்னார்கிட்ட சொல்லிட்டேன், இன்னைக்கு 2 பேர்கிட்ட சொல்லிட்டேன், 4 பேர்கிட்ட சொல்லிட்டேன் இல்லை, தினமும் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது, எந்த மாசம் தான் வாய்ப்பு, அப்பெல்லாம் கர்மா பத்தி அவங்ககிட்ட சொல்லுங்க. அப்படியெல்லாம் சொல்லும்போது உங்களையும் அறியாம நீங்க நிறைய குட் கர்மாவை சம்பாதிக்கிறீங்க. நீங்க பணத்தை எப்படி சம்பாதிக்கிறீங்களோ அதே மாதிரி கர்மாவை சம்பாதிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஆற்றலையும் உங்களுடைய டைமையும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க பணத்தை சம்பாதிப்பதாக காரணத்துக்காக நீங்க போகும்போது எவ்வளவு பணம் சம்பாதிப்பீங்களோ அந்த பணத்தினால் உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்குமோ அதை விட பல மடங்கு உங்களுக்கு பணம் வரும், பணத்தை சார்ந்த நன்மைகளும் கிடைக்கும். பணமும் வரும், ஆசீர்வாதமாக உங்களுக்கு வரும். அதே நேரத்துல அந்த பணத்தை ஆசீர்வாதமாக அந்த பணத்தை வச்சு நீங்க எப்படி சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சந்தோஷமும் கிடைக்கும். ஸோ இந்த கர்மாவை பத்தி பேசுறது சாதாரணமான விஷயம் கிடையாது. கண்டிப்பா கர்மாவை பத்தி பேசும். ஓகேவா? ஒரு சகோதரர் கேட்டிருந்தாரு, வீடு வாடகைக்கு விடுறது கர்மாவா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படிச்சேன், வீடு வாடகைக்கு விடுறது கர்மாவா. வீடு வாடகைக்கு விடுறது கர்மாலாம் கிடையாது. வீடு வாடகைக்கு விடுறது நல்ல கர்மா தான், கெட்ட கர்மா கிடையாது. ஆனா அதே நேரத்தில் நல்ல ஓனரா இருக்கணும், நல்ல ஓனர் கெட்ட ஓனர். அதாவது வீடு வாடகைக்கு விடுறீங்க, ரைட், நீங்க ஓனர், ரைட், ஓகே. அதே நேரத்தில் உங்க வீட்டுக்கு வந்தவங்க ஒரு அடிமையா நினைச்சு, அவங்க அடிமை சார், அவங்க நான் சொல்ற மாதிரி தான் கேட்கணும், நான் சொல்ற மாதிரி தான் பண்ணணும், அப்படி மாதிரி அடிமையாக இல்லாமல் ஒரு நல்ல ஓனராக இருங்க. ரீசனபிளான வாடகைக்கு விடுங்க. சப்போஸ் அவரால் வாடகை கொடுக்க முடியல, தடுமாறுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வாங்கிக்கோங்க. நீங்க அந்த மூஞ்சை காட்டுறது, டென்ஷன் ஆகுறது, எமோஷன் பண்றது அப்படிலாம் பண்ணாதீங்க. நம்மளாம் பண்ணாதீங்க. நல்ல ஓனரா இருங்க. அதாவது எல்லாருக்கிட்டையுமே எப்பயுமே எல்லாரும் நல்லவனா இருக்க முடியாது. இந்த கருத்து முக்கியமா நீங்க பதிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு கருத்து.
நம்மளால மேக்சிமம் எவ்வளவு நல்லவராக இருக்க முடியுமோ அவ்வளவு இருக்கும். நம்மளால எல்லாரையுமே நல்லவங்களாக இருக்க முடியாது, எல்லாரையுமே சர்ச்சை பண்ண முடியாது, எல்லாரையும் 100% சர்ச்சை பண்ண முடியாது, எல்லாரையும் சர்ச்சை பண்ண முடியாது சார். ஆனா நம்ம என்ன ட்ரை பண்ணோம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளால எவ்வளவு கூட நல்லவர்களாக இருக்க முடியுமோ, எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம் வந்து மேக்சிமம் அட்மோஸ்ட் எவ்வளவு நல்லவங்களா இருக்க முடியுமோ அவ்வளவு நல்லவங்களா இருக்கும். அதையும் மீறி சில விஷயங்கள் நடக்குது, நம்ம கர்மாவில் நடக்குது, அது வேற சமாச்சாரம். பட் முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் எவ்வளவு கூட நல்லவர்களாக இருக்க முடியும் அந்த சுச்சுவேஷன்ல பாரு. அப்போ ஒரு ஹவுஸ் ஓனரா எப்படி இருக்க முடியும்? ஒரு சின்ன சின்ன விஷயம் ஏதாவது கேட்கறாங்கன்னா பண்ணி கொடுங்க. அவங்க ஏதாவது சின்ன சின்ன தப்புனாலும் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காது. இப்போ வாடகை கூட கொடுக்க முடியல, தடுமாறாங்க, ரைட், ஓகே, அடப்பாங்க, கொஞ்சம் அடப்பாங்க, ரொம்ப கடைசிக்கு பிடிச்சி நெருக்கி அப்படிலாம் கஷ்டம் கொடுத்து நீ வீட்டை விட்டு வெளியே போ, எனக்கு வாடகை கொடுக்கல அப்படின்லாம் சொல்லி பண்ணாதீங்க. நல்ல ஹவுஸ் ஓனர்னு சொல்ற மாதிரி நீங்க போங்க. நல்ல ஹவுஸ் ஓனர், பரவாயில்லப்பா, நல்ல ஹவுஸ் ஓனர் அப்படின்ற மாதிரி போங்க. அவர் மனசுக்கு புரியுற மாதிரி நடந்துக்கோங்க. வாடகை கூட கொடுக்கும்போது தடுமாறுறாங்களா, சரி கொஞ்சம் முன்ன பின்ன வாங்கிக்கோங்க, பரவாயில்ல, நீங்க ஓனர், பரவாயில்ல வாங்கிக்கலாம், அவங்க டெனண்ட். பட் அவங்க டெனண்ட்ன்றதா எந்த காரணத்து கொண்டும் அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்றதோ கிண்டல் பண்றதோ, உங்களுக்கு அடிமையாக இருக்கணும், நீங்க சொல்ற மாதிரி தான் கேட்கணும், அந்த மிரட்டரை விட்டுறதோ அந்த மாதிரி வேண்டாம். அந்த மாதிரி ஒரு பந்தாலாம் பண்ணிக்காதீங்க, நல்லவர்களாக இருக்கு. நான் வந்து ஒரு 6th படிக்கும்பொழுது, அப்போல்லாம் சாட்டர்டே சண்டேஸ் அப்படின்னா வந்து லீவு தான். இந்த ஸ்பெஷல் கிளாஸ் கோர்ஸ் அப்பெல்லாம் போட நல்லா ஜாலியாக ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கோம். அப்போ என்னுடைய கிளாஸ்மேட் ஒருத்தர், அவங்க வந்து வாடகை வீட்டில் குடியிருக்காங்க. நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன். அவங்க அப்பா வந்து கொடுக்குறாரு, வாடகை நீ போய் கொண்டு வந்து கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்டினுடைய அப்பா வாடகை கொடுக்குறாரு. வாடகை எவ்வளோன்னா 17 ரூபாய் 50 பைசா, 17 ரூபாய் 50 பைசா வாடகை கொடுக்குறாரு. இதை கொண்டு போய் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சரி, அப்போ நானும் கூட போனேன், வாடகை கொடுத்தேன். என்ன நடந்ததுன்னா, இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா, அவங்க அப்பா வாடகை கொடுத்தாரு இல்லையா, இந்த வாடகை போய் இவர் கொடுக்குறாரு, வாடகை ஒருத்தர் வாங்குறாரு. யாருன்னா வாங்குறவரும் தாய்மாமன், சொந்த தங்கச்சிக்கு வாடகைக்கு வீடு விட்டுருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சொந்த தங்கச்சிக்கு வாடகைக்கு வீடு விட்டுருக்காரு. ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்க வாடகை வீட்டுக்கு வந்திருக்காங்க, அது சொந்த வீடு, அண்ணன் வீடு, அண்ணன் வந்து வாடகை விட்டுருக்காரு. அப்போ யாரு தங்கச்சி கட்டினவர் யாரு, அவங்க வீட்டு மருமகன் இல்லையா, தங்கச்சி கட்டின அவர் வீட்டு மருமகன். அவருக்கு ஏதோ அந்த மாச சம்பளம் ஏதோ வரலையோ, டிலே போட இருக்கு, மாச சம்பளம் லேட்டா கொடுத்துருக்காரு. 1ஆம் தேதி வர வேண்டிய சம்பளம் வந்து 12ஆம் தேதி அது வந்திருக்கு போடுது. நான் கிட்டத்தட்ட 15 தேதி மாதிரி நினைக்கிறேன், 15th மாதிரி தான் நம்ம போகணும், 15 தேதி மாதிரி கொடுத்துருக்கேன். இவர் கொடுத்துருக்காரு. அவருக்கு வந்து மச்சான் முகத்துல முழிக்க விருப்பம் இல்லை போடுறது, அதனால பையன்கிட்ட கொடுத்து நீ போய் வாடகை கொடுத்து வந்துடுற மாமா கிட்ட அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நான் கூட வரேன். மாமா கிட்ட வாடகை கொடுக்குறாரு. உடனே அவர் வாங்கிட்டு, என்னடா உங்க அப்பா இப்பதான் வாடகை கொடுத்தாரா? ஆமா மாமா, இப்பதான் கொடுத்தாரு மாமா அப்படின்னு. 17 ரூபாய் அவங்களுக்கு செய்யணும். ரைட், ஓகே. ஆமா, வாடகை என்ன இப்ப கொடுத்தா எப்படி அது அப்படின்னு சொல்லி, இல்ல அப்பா இப்பதான் கொடுத்தாரு. ஏய், கரெக்டா 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்கு வாடகை கொடுனா கொடுங்க, வாடகை கொடுக்க முடியலன்னா வீட்டை வெக்கேட் பண்ணிட்டு போங்கடா. உங்களுக்கு வாடகை கொடுக்கணும்னா எதுக்குடா வீடு, உங்களுக்கு வாடகை கொடுக்கணும்னா எதுக்குடா வீடு, போய் எங்கன்னா அப்படியே மத்திய சோறாக்கி சாப்பிடுங்கடா. இந்த வார்த்தை நான் பாருங்க, எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு நீங்க நான் ரெஃபர் பண்ணி கரெக்டா சொல்றேன். நீங்க எங்கன்னா போயிட்டு புளியாம தட்டில போயிட்டு உட்காந்து சோறாக்கி சாப்பிடுங்கடா, ஏன்டா என் வீட்டுல வந்து எனக்கு வாடகை கொடுக்காம உயிரை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். பையன் ஒரு மாதிரி ஆயிட்டான். அப்ப நான் சொன்னேன், எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு, என்னடா இப்படி சொல்லி, இத்தனைக்கு சொந்த தாய் மாமன். எனக்கே ரொம்ப சங்கடமா தான் இருந்தது, என்னடா. அப்புறம் நான் வெளியே வந்து சொன்னேன், பேரு வந்து ராமன், ராமா நீ வந்து இது உங்க அப்பா கிட்ட சொல்லாது, உங்க மாமா இப்படி சொன்னா போய் சொல்லாது, அப்புறம் அவங்க வருத்தப்படுவாங்க. நான் பாருங்க, அப்பவே நான் 6ஆவது படிக்கும் போதே அவருக்கு அட்வைஸ் பண்றேன். நான் என்னமோ பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு அப்ப அட்வைஸ் பண்ணேன், ஏய் நீ சொல்லாத ராமா, இதெல்லாம் பத்தியா இப்படி மாமா சொல்லிட்டான்னு போய் சொல்லாது, அப்புறம் அவங்க சங்கடப்படுவாங்க, நீ எல்லாம் வேண்டாம். இப்போ நீ 6ஆவது படிக்கும் போதே பெரிய லாட்லா பகுதா சாப்பிட்டு நானே அப்பயே அட்வைஸ் பண்ணிக்கிறேன்னா, ஓகே ஏதோ பண்ணியிருக்கேன், நீ எல்லாம் சொல்லாத, நீ வந்து இவனோட வச்சுக்க மனசோட, நீ போய் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் சொன்னோம், ரைட் சரி இல்லைங்க, நான் சொல்லலை அப்படின்னு சொல்லலை. கடைசி வரைக்கும் அவன் சொல்லவே இல்லை. அது அப்படியே போச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 5-6 இயர்ஸ் பேக்கு ஊருக்கு போகும்போது அந்த வீட்டை பார்த்தேன். இங்கே கர்மாவை கர்லேட் பண்ணுறேன் நான். பெரிய பெரிய வீடு, பங்களா மாதிரி வீடு அது. அந்த வீடு டோட்டலாக இடிக்கப்பட்டு வேற ஒருத்தர் வீடு கட்டிருக்க, புதுசாக ஒரு இடம், அந்த இடத்துல வந்து வீடு கட்டிருக்க, பெரிய பங்களா, பெரிய வீடு, அது அரண்மனை மாதிரி இருக்கும் அந்த வீடு. அந்த வீட்டை இடிச்சிட்டு வேற ஒருத்தர் கட்டியிருந்தாங்க ஒரு 5 இயர்ஸ் பேக்.
என்ன ஏன் அந்த இடத்துல அந்த வீடு அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டபோது ஃப்ரெண்டை பார்க்க முடியல, பட் பக்கத்து வீட்டில் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சொந்த தங்கச்சிக்கு இடம் இல்லைன்ட்டு இவர் வாடகை விட்டுருக்காரு. சொந்த மருமகன், சொந்த வீட்டு மருமகன், அவருக்கு சம்பளம் வரல, லேட்டாக கொடுக்குறாரு, 17 ரூபாய் 50 பைசா கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போட்டு பேசிட்டார். உங்களுக்கு வாடகை 17 ரூபாய் 50 பைசா உங்களை கொடுக்கணும்னா ஏன்டா வீட்டில் வந்து இருக்கிறீங்க, புளியாமரத்தில் போய் சோறாக்கி சாப்பிட வேண்டியதானே. சொந்த தாய் மாமன் சொல்றார், தாய் மாமன் சொல்றார். அடுத்த சில வருடங்களுக்கு பிறகு, பல வருடங்களுக்கு பிறகு, இப்போ 5 இயர்ஸ் முன்னாடி போனா என்ன விஷயம் நடந்ததுன்னா, சார் அவங்க வந்து அவங்க பிள்ளைகள் யார் சொன்னாங்களோ அவங்களுடைய பிள்ளைகள் வந்து நல்லா கிராண்டா பெரிய பிசினஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய லேக்ஸ் க்ரோஸ் டர்ன் பண்ணி பெரிய பிசினஸ். ஏதோ பிசினஸ் லாஸ் ஆகி போச்சு, ஊரெல்லாம் கடன் ஆகி போச்சு, பிசினஸ் லாஸு, கடன் ஆகி போச்சு, கடன்காலுக்கு பதில் சொல்ல முடியல, வட்டி கூட கொடுக்க முடியல. நைட்டோட நைட்டா வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நைட்டோட நைட்டா ஊர் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. பிள்ளைகள் வந்து 3 பேர், 3 பேரும் 3 இடத்துக்கு போயிட்டாங்க, வெவ்வேறு ஊருக்கு போயிட்டாங்க. இவங்களும் எங்கெங்கேயோ போய் ட்ரேஸ் பண்ணி பார்த்துக்கிறாங்க, எங்கேயும் கிடைக்கல. அவங்க எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. அப்புறம் கண்டுபிடிச்சி எங்கேயோ போய் பிடிச்சிருக்கிறாங்க. பிடிச்ச பிறகு அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, பிசினஸ் கிளாஸ், நாங்களே பாருங்க அங்கங்க வெளில வந்துட்டோம், நாங்கள் இப்போ வாடகை கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டுருக்கோம். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த பிள்ளைகள் இப்ப சொல்றாங்க, கடங்காரங்கிட்ட போய் கேட்கும்போது கடங்காரன் சொல்றாங்க, நாங்களே ஊர் விட்டு ஊர் வந்துட்டோம், எங்களால சொந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியல, நாங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், எங்களை கேட்டா நாங்க என்ன பண்ணுவோம், எங்களால முடியாது, இருக்கிறது அந்த ஒரு வீடு தான், அந்த வீட்டை வித்து நீங்க என்ன உங்களுக்கு வரணுமோ அதை நீங்க யாராவது கொடுத்தீங்களோ அத்தனை பேர் நீங்க பங்கு போட்டு எடுத்துக்கோங்க. நீங்க வேற போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா, இல்ல கோர்ட்ல கேஸ் போட்டீங்களா, எங்க போனா நான் தான் பணத்தை கொடுக்கணும், நான் தான் கொடுக்கணும், என்கிட்ட எதுவுமே இல்லை, அந்த ஒரு வீடு தான், அந்த வீட்டை நீங்க என்ன வித்து நீங்க யாராவது கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேருன்னு நினைக்கிறேன், அது மொத்தமா பணம் கொடுத்தவங்க, அவங்க ஒரு அசோசியேஷன் வச்சுக்கிட்டாங்க. பணம் கொடுத்து ஒரு சங்கம் மாதிரி. இப்ப நம்ம நிறைய ஃபண்ட்ஸ்ல எல்லாம் இல்லைன்னா ஃபண்ட்ஸ்ல எல்லாம் பணம் போட்டாங்கன்னா அவங்களாம் தோத்துட்ட பிறகு அப்புறம் இவங்க ஒரு அசோசியேஷன் வச்சுக்கிட்டு அப்புறம் போலீஸ்ல கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி பண்றாங்க பாத்தீங்களா. இப்ப மாடர்னா இப்ப நம்ம எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்கில் எல்லாம் அப்ளிகேஷன் கொடுத்து போராடுறாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி அவங்க அந்த 70 பேர் ஒரு அசோசியேஷன் மாதிரி வச்சு, இவங்களுக்கு பணம் கொடுத்தவங்க அசோசியேஷன் வச்சு, நீங்கள்லாம் சேர்த்து அந்த ப்ராப்பர்ட்டி வித்து வரவங்க எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும். என்னப்பா நான் கொடுத்து பணம் வராது, என்ன இருக்கோ அதான், அந்த வீடு தான், அதான் வித்துருங்க. இப்போ எங்களால் இங்கேயே வாடகை கொடுக்கணும் கஷ்டப்பட்டு இருக்கோம், நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போய் ஜெயிலுக்கு போய் உட்காரோம், எங்கிட்ட பணம் எப்படி, நீங்க கோர்ட்டில் கேட்டாலும் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு எங்கிட்ட கையில் காசு இல்லை, அவங்க தான் வாரண்ட் போட்டு அவங்க தான் வந்து எங்களை கூப்பிட்டு வரணும். கோர்ட்டுக்கு போட்டாலும் கோர்ட்டுக்கு வரதுக்கு எங்கிட்ட காசு இல்லை, அவன் தான் போலீஸ் தான் வாரண்ட் போட்டு வந்து எங்களை, அவங்க ஜட்ஜி வாரண்ட் போட்டு எங்களை கூப்பிட்டு வரணும். போக்குவரத்து செலவு காசு இல்லை, இருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியல, ஜெயிலுக்கு போனால் ஜெயிலில் போய் நாங்கள் தான் உட்காந்து உங்களுக்கு பணம் வராது, என்ன பண்ணுறீங்க. சரி வேற வழி இல்லை, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, பிச்சைக்காரனை அடிச்சு போட்டு அவங்க ஏறி என்ன கிடைக்கும்னுவாங்க. பிச்சைக்காரன் அவனே பிச்சைக்காரன், அவங்க கையில் அடிச்சா அவங்க கையில் இருக்கிற அப்புறம் தான் கேள்வி விடுவான், வேற என்ன இருக்கும், அவங்ககிட்ட போய் ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி இவங்க வாடகை கொடுக்க முடியல கஷ்டம்னு சொல்லிட்டு எல்லாம் 3 பேர் 3 இடத்துக்கு தனித்தனியாக போயிட்டாங்க, அந்த வீடு வித்துட்டாங்க. அந்த வீட்டில் வந்து இப்போ வேற யாரோ வாங்கி வீட்டில் இருக்காங்க. அதை பார்க்கும்போது அந்த பழைய ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு அப்படியே மனசுல ஓடிச்சு. நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டு வாடகை கொண்டு கொடுத்தது, அந்த அவர் வந்து அவங்க தாய் மாமா சொன்னது, அப்புறம் இன்னைக்கு நிலைமை அவங்க சொல்ற அந்த பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்க்கும்போது, கர்மா இஸ் எ பூமராங் எப்படி செஞ்சு அன்னைக்கு புளியாம தடியில போய் சோறாக்கி தின்னுங்கடான்னு சொந்த தங்கச்சியவே, சொந்த தங்கச்சி புருஷனை, உன் வீட்டு மருமகனை அன்னைக்கு சொன்னவர், அதே அவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஊரா எங்கேயோ போய் சுத்திக்கிட்டு உழைக்க வழி இல்லாம வேற வீடு வாடகைக்கு எடுத்துட்டு அந்த வீட்டுக்கும் வாடகை கொடுக்க முடியாது கஷ்டப்பட்டு சொந்த வீட்டு விற்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. இது பிராக்டிக்கலா லைஃப்ல நான் பார்த்த உண்மை, இது பிராக்டிக்கலா நடந்தது. அப்போ இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாக்குறேன், நான் 6th படிக்கும்போது நடந்த அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு என் மனசுல ஓடுது. கர்மா என்ன பண்ணி பாத்தீங்களா, யாரு சொந்த தங்கச்சி தானே, கூட பிறந்த தங்கச்சி தானே, உன் கூட பிறந்த ரத்தம் தானே, ஒரு 17 ரூபாய் 50 பைசா முன்னால அது கூட வாடகை எப்படி பேசியிருக்காங்க பாரு. வாடகையே வாங்கக்கூடாது, சொந்த தங்கச்சிமா, சரி ஏதோ இருக்கிறீங்க இருந்து போங்கம்மா, இருக்கிற வரைக்கும் இருங்கம்மா அப்படி சொல்லிருக்கோங்கல்ல, சொந்த தங்கச்சி தானே. மருமகன் யாரு, உங்க வீட்டு மருமகன் மாதிரி, உங்க கூட பிறந்த மாதிரி தானே. உன்னுடைய தங்கச்சி கட்டிக்கிட்டா யாரு மருமகன், அந்த மருமகன் யாரு, உங்க வீட்டுல பிறந்த ஒரு பிள்ளை மாதிரி தானே. நான் நிறைய டைம் சொல்லுவேன்ல வகுப்புல, மருமகனை யாரோமா பார்க்காதீங்க, மருமகன் உங்க வீட்டு மகனா பாருங்க, நீங்க பெற்றெடுக்காத ஒரு மகனா பாருங்க. அப்ப உங்க குடும்பத்துல உங்க கூட பிறந்த ஒரு சகோதரன் மாதிரி தானே உங்க வீட்டு மருமகனையும் பார்க்கணும். அந்த மருமகனை பார்க்கல, கூட போன தங்கச்சியை பார்க்கல, தங்கச்சி பிள்ளைகளை பார்க்கல. அந்த வாடகை கூட எப்படி பேசுவோம், ஒண்ணு 17 ரூபாய் வாங்கியிருக்கான்ல, சரி வாடகை தான் வாங்குற, ஒரு 17 ரூபாய் 50 பைசா என்ன, அந்த 50 பைசா கூட மனசு இல்லை போடல.
18 ரைட் ஓகே. அப்போ ஒன்றும் கொஞ்சம் குறைக்கிறீங்க. 17.50. ஏன் 17.50 17 ரூபாயை கொடுத்தா என்ன? அந்த 50 பைசா கட் பண்ணா என்ன? அது கூட ஆசை. அந்த 50 பைசா சேர்த்து வாங்கணும் தங்கச்சிக்கிட்டையும் தங்கச்சி வீட்டுக்காரர்கிட்டையும். அப்படி சொல்லி நான் 17 ரூபாய் 50 பைசா வாங்கினாரு. இன்னைக்கு கதி என்னாச்சு? அதுக்கு பிறகு விசாரிச்சா இன்னைக்கு அவங்களோட ஜென்ரேஷன் அங்கங்கே எங்கேயோ சுற்றி இருக்காங்க, எங்கேயோ இருக்காங்க, ஏதோ வேலையில் எங்கெங்கயோ இருக்காங்க. அவருடைய பிள்ளைகள் சில பேர் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ ரீசெண்டாக போன மாதம் சொன்னாங்க. அவருடைய பிள்ளைகள் வந்து ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு, மற்றவங்களாம் இறந்துட்டாங்க, எல்லாருமே இறந்துட்டாங்க. ஒரே ஒருத்தர் அண்ணன் இருக்கார், தம்பிங்க இறந்துட்டாங்க. அதில் ஒரு பியூட்டி பாருங்க, அண்ணன் இருக்காரு, அந்த 3 பிள்ளைகள் அவருக்கு, அண்ணன் மட்டும் இருக்காரு, தம்பிகள்லாம் இறந்துட்டாங்க. தம்பிகள் 2 பேரும் இறந்துட்டாங்க, அண்ணன் மட்டும்தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 2 months பேக் தகவல் சொன்னாங்க. கர்மா எப்படி வேலை செய்யுது பார்த்தீங்களா? எஸ், நம்ம வாயில வர ஒரு வார்த்தையும் நம்ம செய்யற எல்லாமே வந்து நம்ம கர்மா தான். அதை வந்து புரிஞ்சுக்கணும். அது எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும். சரிங்களா? ஆடி அமாவாசை பத்தி நாளைக்கு பேசுவோம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டனால அந்த அமாவாசை பத்தி நாளைக்கு எப்படி பண்றது என்னன்னு சொல்லி நாளைக்கு நாம் பேசுவோம். உங்க லைஃப்ல இது வரைக்கும் யாரெல்லாம் நீங்க சந்திச்சிருக்கிறீங்கன்னு ஒரு லிஸ்ட் போட்டு எழுதிக்கோங்க. இறந்து போனவங்க, அதாவது இறந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களோட சம்மந்தப்பட்டவங்க, உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டவங்களா இருக்கலாம், உங்களோட பிசினஸ் சம்மந்தப்பட்டவங்களா இருக்கலாம், உங்களுடைய டீச்சர்ஸா இருக்கலாம். உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் இறந்துருக்காங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில நல்லதோ கெட்டதோ, அவங்களால உங்களுக்கு நல்லது கிடைச்சிருக்கலாம், அல்லது உங்களால கெட்டது கிடைச்சிருக்கலாம். எதுவா இருந்தாலும் வாட் எவர் இட் மே பி, அது வந்து நல்லதுன்னு பார்க்காது, கெட்டது, உங்க வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டவங்க பேரெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அதை நான் எப்படி வந்து உங்களுக்கு அது கலெக்ட் பண்ணி நாளைக்கு ஆடி அமாவாசையில் உங்களுக்கு முறையாக வழிபாடு செய்யணும்னு நம்ம நாளைக்கு அதை பற்றி நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு இதோட டைம் ஆகிப்போச்சு. வெரி வெரி சாரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு சில தவிர்க்க முடியாத சில காரணங்களால சித்தர்கள் வந்தனால லேட் ஆகி போச்சு. அப் டு 7 வரைக்கும் போயிட்டோம். ஐ எம் வெரி வெரி சாரி. முடிஞ்ச வரைக்கும் நம்ம 6:30 முடிச்சுக்க ட்ரை பண்ணுவோம். இன்னைக்கு சித்தர்கள் மகான்கள் வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. சரியா? நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். இதோட முடிச்சு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றம் அனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு.
வளர்ச்சி கொடு Those நன்றிங்க. resources may affect நன்றிங்க ஐயா. your quality. நன்றி ஐயா. Ah, correct.